நாளைக்கு எந்த படம் ஃபர்ஸ்ட் போறீங்க? மாவீரன் ப்ரோ ஸ்பீக்கர் கேட்கறாரு, கொடுத்துருக்கோம். ஜிபியூன்னு பேர் மாத்திருக்காரு. என்னங்க ரெட்ரோல இருந்து ஜிபியூன்னு மாத்திட்டாங்க. தக்குல இருந்து நானும் அதான் சொல்ல வந்தேன். பேரை டிபி வச்சுதான் கண்டுபிடிக்கதா இருக்கு. இன்னைக்கு நான் மாத்தினேன். இன்னைக்குன்னு பார்த்து மே 1க்கு போகுதுன்றாங்க. என்னப்பா புது சட்டையெல்லாம் எடுத்திருக்கேன்ப்பா அப்படின்னு. இன்னுமாங்க அதை நம்புறீங்க? ஐயா பிரகாஷ் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு ரிப்போர்ட் வந்துச்சா நீக்கு? இல்ல நான் படம் பாக்குற மாதிரினா நான் ரிப்போர்ட் கேட்க மாட்டேன். நாளைக்கு காலைல படம் பார்க்க போனோம்ல. எத்தனை மணி ப்ரோ? 9 மணியா? 9 மணி இல்ல, நமக்கு 11 மணிக்கு தான். என்ன ப்ரோ ரெட்ரோ ப்ரோ ஜிபியூ மாத்திட்டீங்க? ஜிபியூ வைப்ஸா? ஆர்டர் படி போவோம். சரி ஃபர்ஸ்ட் பரணி அப்டேட் ஆரம்பிச்சிட்டோம். பரணி அப்டேட் சொல்லிருங்க. ஆமா நான் அப்டேட் சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் பேசலாம். ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் நான் இந்த வாரம் ஓடிடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மேஜராக வர ஓடிடி ரிலீஸ்னால் அது டாக்கு மகாராஜ் இன்னைக்கு நைட் ஸ்ட்ரீம் ஆகுது. அதே மாதிரி முஃபாசா த லயன் கிங் ஆல்ரெடி டிஜிட்டலில் இருக்குது. த ப்ரூச்சுவலிஸ்ட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம், அதுவும் டிஜிட்டலில் இருக்குது. மனங்கான் இன்னைக்கு நைட்டு 10 கோட்டாவில் வருது. அதே மாதிரி பாட்டில் ராதா ஆஹாவில் ஸ்ட்ரீம் ஆகுது. 0 டே அப்படின்ற வெப் சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. இதெல்லாம் தான் மேஜராக வர ரிலீஸு ஓடிடியில். அதே மாதிரி தொடரும் படத்துலேருந்து கண்மணி பூவே சாங் வந்து நாளைக்கு ஈவினிங் 7 PM ரிலீஸ் ஆகுது. யமகாதகி அப்படின்ற படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சனிக்கிழமை ஈவினிங் 5 PM ரிலீஸ் ஆகுது. நானியோட ஹிட் 3 அந்த படத்தோட டீசர் வந்து February 24 ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி முகைமலை அப்படின்ற சாங் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியிலேருந்து நாளைக்கு ஈவினிங் 5 PM ரிலீஸ் ஆகுது. அதோட ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபுல் சாங்க்கு வெயிட்டிங். அதே மாதிரி ஜூனியர் என்டிஆர் அதுக்கப்புறம் பிரசாத் நிதில் ப்ராஜெக்ட் இப்போ வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு ஸ்டில் வந்து வந்துச்சு. இன்னைக்கு மேஜராக வந்த முக்கியமான ஒரு அப்டேட்னா திருஷ்யம் 3 ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜிஜே ஜோசப், மோகன்லால், ஆஷிர்வாத் சினிமாஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ அதோட ஷூட்டிங் எப்போன்னு எந்த இன்ஃபர்மேஷனும் இன்றைக்கி தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாகவே ஒரு ரூமர் இருந்துச்சு திருஷ்யம் 3 வரும்னு சொல்லி. பட் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி த லாஸ்ட் ஆஃப் அஸ் அது வந்து சீசன் 2 April 13 ப்ரீமியர் ஆகுது. இன்னைக்கு வந்து ஆஃபீஸர் ஆன் டியூட்டி அப்படின்ற மலையாளம் ஃபிலிம் பார்த்தேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு, செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அண்டர்வெல்மிங்காக இருந்துச்சு டுவர்ட்ஸ் இன்ட்ரோல் வரைக்கும். கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு அந்த டைமில் வர சீன்ஸ் எல்லாமே. செகண்ட் ஹாஃபில் சில குறைகள் இருந்தாலுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃபைட் சீக்வன்ஸ் மேக்கிங்கில் செம்மையாக பண்ணிட்டாங்க. 2 ஃபைட் சீக்வன்ஸ் செகண்ட் ஹாஃபில் வரும், அது ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் ஒன்று, அப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன் ஒன்று. ரைட்டிங் மட்டும் கொஞ்சம் இடத்துல பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம் அந்த படம். ஒரு த்ரில்லர் ஃபிலிம், தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். அவ்வளோதான் இன்றைக்கான அப்டேட்ஸ். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். வேற மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. என் தலைவன் அவுட் ஆயிட்டான் எப்பவும் போல, ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு. நானும் பேக்ரவுண்ட்ல ஓடினே இருக்கேன் மேட்ச். கோலியும் போயிட்டான். இப்போ ரன்ஸ் கொஞ்சம் ஸ்பீடா வரும்னு நினைக்கிறேன். சரி அடிப்பான். ஆக்சுவலாக நாளைக்கு நீக் டிராகன் ஃபஸ்ட்டு ஷோ செகண்ட் ஷோ பேக் டு பேக் பார்க்கணும் அப்படிங்கலாம் மைண்ட் செட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது என்னமோ ஒரு ஷோ 2 ஷோ, அதுவும் சாயங்காலம் 4 மணி 7 மணின்னு கொடுத்து வச்சுருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அதனால இன்னும் போட்டி போடுறாங்களே. நீக்குக்கு டைரக்டர் நல்லா இருக்குங்கிறாரு, இதுக்கு டிராகன் சிம்பிள் போஸ்ட் போடுறாரு பிளாக் பஸ்டர்ன்ட்டு. பரவாயில்ல, எல்லாருமே நல்லா இருக்குன்னு தானே சொல்றாங்க. அது ஒரு இதுதான். ரெண்டுமே தம்டி கும்டி ஜம்டி தம்டி கும்டி ஜம்டி பாரிஸ் கப்பைஸ் கோனைஸ் வடிவேல் காமெடியில வருது.
2 பேரும் மாத்தி மாத்தி கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாயந்தரத்துல ஓ வந்து பேசி ஓகே ஓகே. படம் ஏன் இப்போ பரணி ப்ரோ நீட். ம் அந்த சொல்லுங்க. கொலைக்கு தண்டனை அனுபவிச்சிருந்தா கூட இவ்வளவு வருஷம் ஆயிருக்காது போலயே. எதுக்கு ப்ரோ? திருஷ்யம். வருண் ஏங்க கொலை ஒரு வழக்கு மீம் ஒண்ணு இருக்கும்லங்க, ஒரு மீம், ஒரு முரட்டு மீம் ஒண்ணு இருக்குமே. வருண் கொலை வழக்கு. ஓகே ஓகே. சொல்லுங்க என்ன மீம் பிரகாஷ்னா? 2 மீம் இருக்கு. ஒண்ணு வந்து இப்ப அஜித்குமார் சொன்னது ஒண்ணு, இன்னொன்னு என்னன்னா அந்த டிக்கிலோன ஒரு காமெடி வரும்ல, நீ உள்ள போயிருந்தா எவ்வளவு வருஷம் ஆயிருக்கும், இத்தனை வருஷம் இருக்கும், அடப்பாவி வெளியே இருந்துக்கிட்டு இவ்வளவு தூரம் மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி. உள்ள போயிருந்தா கூட அதே தற்காப்பு கேஸ்னால வெளியே வந்துருக்கலாம். இது இவ்வளவு வருஷமா போட்டு இழுக்குது, 3rd பார்ட் வரைக்கும் வந்துருச்சு. ஆனா எனக்கு அதோட மட்டும்தான் முடிவு பிரேக் ஆகுதா இல்ல சொல்லியிருந்தாரு எல்லாருக்கும் தேர்ட். பிரேக் ஆகுதா? பிரகாஷ் ப்ரோ பிரேக் ஆகுது. எனக்கும் பிரேக் ஆச்சு. பிரேக் ஆகுது. ஓகே இப்ப கேக்குதா இல்ல இப்பயும் பிரேக் ஆகுதா? கேக்குது. கேக்குது. நான் நடுவுல பிரேக் ஆச்சு நீங்க போன தடவை பேசுறப்போ. பட் கண்டென்ட் கிளியர் தான். நீங்க என்ன சொல்லுவாங்க? ஓகே அவ்வளவுதான். வேற என்ன 3வது பார்ட்டோட முடியுதுன்னு இருக்காங்க. மிகப்பெரிய ஹைப்ல இருக்க படம் அது. ஏற்கனவே என்னன்னா வந்து மோகன்லாலுக்கு வந்து எம்புரான், திருஷ்யம் இந்த 2ம் வந்து வேற லெவல். அவருக்கு வந்து ஒரு ஹைப் ஏத்துற படங்கள். எம்புரான் வந்து மார்ச் 27 ரிலீஸ். இது ஆனா அவரு என்னன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்போ மம்முட்டி ஒரு பக்கம் லைனா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்ப நேத்து கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார்ல மோகன்லால், யாரு கூட திடீர்னு சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார்ல, அன்எக்ஸ்பெக்டட் காம்போ. ஆமா ஆமா. ஒரு ஆக்டர் கூட அனூப் மேனனா? ஆமா ஆமா. இன்னைக்கு திடீர்னு அடுத்தடுத்த அப்டேட் போட்டுக்கிட்டே இருக்கு. எத்தனை படம் நடிப்பாருங்கிற அளவுக்கு பயங்கரமா அடிச்சு நவுத்துறாங்க 2 பேரும், மம்முட்டி மோகன்லாலும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரூமரா வந்துச்சு, ஃபர்ஸ்ட் லுக்கு. அப்புறம் ரூமர் இல்ல, நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எப்போ அனௌன்ஸ் பண்ணுவோம்னாங்க. அப்புறம் திடீர்னு வந்து படம் இப்போதைக்கு படுற வாய்ப்பு கம்மி அப்படின்னாங்க. கதை மட்டும்தான் முழுசா அமையலன்னாரு அவரு, சீத்து ஜோசப். இப்போ வந்து டோட்டலா படத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு இன்னும் பார்ட் 2வே நமக்கு தமிழ்ல ரீமேக் பண்ணல, அது பண்ணவும் மாட்டேன்ட்டாரு கமல். அப்ப நமக்கு இப்ப இங்க வந்து பார்ட் 2வும் கிடையாது, பார்ட் 3யும் கிடையாது. பட் பார்ட் 3 எனக்கு தெரிஞ்சு தமிழ் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இனிமே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதான் ஓடிடில எல்லா லாங்குவேஜும் வருது. இல்ல தமிழ் டப் பண்ணுவாங்கன்னு தோணுது எனக்கு ஆக்சுவலா. அப்புறம் 2 பண்ணலாம். ஆனா பார்ட் 2வே அன்எக்ஸ்பெக்டடா கொண்டு போனாங்க. பார்ட் 3 எப்படி லீட் எடுத்திருக்காங்கன்னு தெரியல, வெயிட்டிங் தான். ஆக்சுவலா பார்ட் 2 ரிலீஸ் ஆன டைம் அது டைரக்ட் ஓடிடி ஒன்னாவது. இன்னொன்னு அப்ப வந்து ஜித்து எல்லா இன்டர்வியூலயும் சொன்னது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இருக்காது, ரொம்ப எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படின்றதுதான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா ரொம்ப லோ எக்ஸ்பெக்டேஷன்லயே வச்சிருந்தாரு. ஆனா அந்த ட்விஸ்டுக்கு மெயின் பிளாக் ஆயிடுச்சு ப்ரோ, அந்த கோட் சீன்ல. ஆமா, அங்கதான் வந்து படம் ஹைப்பா இருந்தது. பட் எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் முடியறப்போ இதுக்கப்புறம் எப்படி கதையை கொண்டு போவாங்கன்ற ஒரு இது இருந்துச்சு. இப்போ செகண்ட் பார்ட் பார்த்ததுக்கப்புறம் தேர்ட் பார்ட் எப்படி கதை கொண்டு போவாங்க, அந்த பிளாட் லைன் எப்படி எடுத்துருப்பாங்கன்னு யோசிப்பேன். பட் ஆஸ் யூஷுவல் நல்லா எடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு. என்னன்னா இந்த ராம் படம்னு சொல்லி ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க, பார்ட் 1 பார்ட் 2 வரும்னு சொல்லி. அந்த ஃபிலிம் என்னாச்சுன்னு தெரியல. அது ஷூட்டிங் போனாங்க, அது என்ன பெண்டிங்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி இதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு அந்த படத்தை கொடுங்க காட்டுற மாதிரி இருக்கு. எனக்கு அந்த கிளைமேக்ஸ் கூட இல்ல ப்ரோ. அது ஓப்பனிங்ல அவன் பார்த்ததுக்கு அப்புறம் இவன் எப்ப போலீஸ்ட மாட்டுவான், எப்போ உளருவான், எப்ப கேஸ் ரீஓபன் பண்ணுவாங்கன்னே பக்குன்னு கொண்டு போயிருந்தாங்க. பரணி ப்ரோ இப்ப ஏதாவது சாப்பாடு அப்டேட் சொன்னீங்களா? இல்ல நான் சாப்பிட்டுட்டே பேசுறேன், அதனால அப்படி தெரிஞ்சிருக்கும். இல்ல அப்படி இல்ல, எஸ்கே சாப்பாடுன்னு ஏதோ அப்டேட் சொன்னீங்களா? நான் கவனிக்கல. இல்ல சொல்லல. இல்ல கீழே ஒரு கமெண்ட் இருக்கு, அதுக்கு தான் பார்த்தேன். என்னடா இது ஆரம்பத்திலேயே வா அப்படின்னு. இல்லையே நான் அதை சொல்லவே இல்லை, மென்ஷன் பண்ணவே இல்லை. அப்போ ஓகே, ஃப்ரீயா விடுங்க ப்ரோ. ரெட்ரோ ஓடிடி ஞாபகம் இல்லையா? அவர் எதுவும் அப்டேட்ல சொல்லலையா? ரெட்ரோட ஓடிடி என்ன? நெட்ஃபிளிக்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் தானா? நெட்ஃபிளிக்ஸ் தான் நினைக்கிறேன், ஷுவரா இல்ல. அப்படின்னா ஓகே. நெட்ஃபிளிக்ஸ் தான். நெட்ஃபிளிக்ஸ்னா அப்ப கிளாஷ் ஆகாது, வாய்ப்பும் கிடையாது. ஏப்ரல் 10 மே 1 தான். யாருங்க இப்ப கிளாஸ் ஆகும்னு சொன்னது? இல்ல யாரு கிளாஸ் ஆகும்னு சொன்னது? ஏங்க மாவீரன் அப்படிதாங்க பிட்டு போட்டு இருந்தாரு. நான் ப்ரோ மட்டும் இட்லி கடை ஜிபியூ ப்ரோ சொல்லி இருந்தது. அப்படி இட்லி கடையே வராது ப்ரோ, ஜிபியூ மட்டும்தான் தமிழ்ல. நானும் நம்பல, இருந்தாலும் ஒரு டவுட், விடாமுயற்சிக்கான மாதிரி ஆயிடுச்சுன்னா. சரி அடுத்த வாரம் டீச்சர் வரும்ல, டீச்சர் வரும்போது அதுல டேட் வரும்ல, அப்போ பாத்துக்கலாம் விடுங்க. அதை தவிர வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லை அதை பத்தி. அடுத்த வாரம் டீச்சர் வரும், மொத்தத்தனமா இருக்கும். 27 அல்லது 28 2 தேதி. இப்ப யாரு இல்ல இவ்வளவு சவுண்ட் வருது? பிரதர் நான் தான். ஜிஜே பா
உங்களுக்கு பின்னாடி பயங்கரமா சவுண்ட் வருது. எங்க இருக்கீங்க? கிரவுண்ட்ல தான் இருக்கீங்களா கிரவுண்ட்ல தான் இன்னமும்? இருக்கு. இப்பதான் கில்லு 50 போட்டாப்ல. ஆயிடுச்சா நம்ம 50? ஸ்பேஸ்ல கிரவுண்ட்ல இருந்து ஒருத்தர் நேரடி அப்டேட் கொடுத்துட்டு இருக்காரு. இல்ல இப்பதான் கில்லு 50 போட்டாரு. அந்த 50 டேஸ் டு குட் பேட் அக்லி நீங்க சொன்ன ஐடியாவை தான் ப்ரோ பிளான் பண்ணியிருந்தோம். இப்போதான் 50 ஆச்சு ப்ரோ. கொஞ்சம் டிலே. லைவ் டெலிகாஸ்ட் ஆனா கொஞ்சம் டிலே. இல்ல 2 மினிட்ஸ் முன்னாடியே போட்டு பிரேக் ஆயிடுச்சு போல. மினிட்ஸ்ல போயிட்டாரு. இப்ப கேக்கா? கனெக்டிங்ல போயிட்டாரு. ஹலோ கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. கேக்குது ப்ரோ. இப்பதான் அது ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும். 50 போட்டாப்ல. அதான் நீங்க கரெக்டா குட் பேட் அக்லி டாபிக் வர பேசுறீங்க. இன்னும் 50 நாள் தானே இருக்கு ஆல்மோஸ்ட். அந்த 50 இந்த 50 சேர்த்துட்டீங்களா? அந்த 50 டேஸ் ஒரு ட்விட்டு போட்டாச்சு. பாப்போம் என்ன நடக்குது. ஓகே பிரதர், நல்லா இருந்துச்சு. இன்னும் சூப்பரா இருந்துச்சு பிரதர். மேட்ச் பயங்கரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நாங்களே எப்படின்னா பங்களாதேஷ் ரன் அடிக்கணும் தான் எல்லாருமே ப்ரே பண்ணாங்க. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஒன் சைடு மேட்ச் ஆயிரும் அப்படின்ட்டு. பரவாயில்ல, ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு பிரதர் இன்னைக்கு மேட்ச். அந்த பங்களாதேஷ் ஒருத்தர் செஞ்சுரி போட்டாரு, எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்க. அதை கில்லு அடிப்பான் செஞ்சுரி. ப்ரோ டியூக்கின் இருக்கா? டியூக்கின் வருதா? ப்ரோ புரியல பிரதர், இல்ல என்னது? டியூ வருதான்னு கேக்குறேன். அந்த இது பனிகின்னு அந்த இதாகும் போது, சன் செட் ஆகும்போது. இல்ல எதுவுமே இல்ல. நார்மல் கிளைமேட் தான், நார்மல் கிளைமேட். அதெல்லாம் எதுவுமே இன்னொரு 4 மேட்ச் இதே மாதிரி கொண்டு போயிடு. இல்ல ஆக்சுவலா பனி வந்து இப்ப விழுற டைம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு காலையில மேபி 9 மணிக்கு அப்புறம் தான், நம்ம ஊர் இங்க உள்ள டைம் ஒரு 9 மணிக்கு அப்புறம் தான் இருந்தாலுமே ஆரம்பிக்கும். ஸோ அதுக்குள்ள மேட்ச் முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட். ப்ரோ எல்லா மேட்சும் ஒரே கிரவுண்டா? ஆம் ப்ரோ, துபாய் ஒரே ground தான். போட்டிருக்கீங்களா? அவர் யார்? இந்தியாக்கெல்லாம் ஒரே ஒருத்தர் போட்டோ எடுத்து போட்டு சில மாதிரி இருக்காரு. இல்ல எல்லா மேட்சுமே ஒரே கிரவுண்ட் தான். அப்ப இந்தியா ஃபேவரா தான் இருக்கும்ல? இல்ல அது அப்போ ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் நடத்திருக்காங்க. இப்ப இந்தியா மட்டும் தானே பாகிஸ்தான் போகலாம், மற்ற டீம்லாம் அங்கே தானே போயிருக்காங்க. செமிஃபைனல் இருந்தால் அதுக்கு சொல்றேன். கண்டிப்பா செமிஃபைனல் ஃபைனல் இந்தியா மேபி போனால் இங்க நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஷெட்யூல் போட்டிருக்காங்க. பட் டிக்கெட்ஸ் இன்னும் இது பண்ணல, அபிஷியலா இது பண்ணல. இந்தியா ஃபைனல் போனா துபாயில இந்தியா ஃபைனல், போனா இல்லன்னா பாகிஸ்தான்ல தான். ஆமா, பாகிஸ்தான்ல. ஆமா. ஆனா எனக்கு தெரிஞ்சு துபாய் ஆடுறத விட அப்படியா பாகிஸ்தான் ஆடுறதா ஈஸி. அது செம்ம பாட்டா வைக்கிட்டு. அப்ப என்ன நடக்குன்ட்டு இதெல்லாம் நல்லா போச்சு. கோலி சாப்பிட்டா நம்மளை ஏமாத்திட்டாப்ல. வெறித்தனமா வெயிட் பண்ணி, அதாவது என்ன சொல்றது, அஜித் வந்து வீக்கே தான். சின்ன பிள்ளைல இருந்து அவர் விளையாடுறத டிவில தான் பார்த்திருக்கோம், ஆனா ரோஹித் ஐபிஎல் கூட அர்ஷித் பார்த்தது சாப்பிட இல்லை. விடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது ஓகே தான். இருந்தாலும் இல்ல எல்லாருமே நல்லா வேண்டாம். உண்மைக்குமே சமீலாம் உண்மைக்குமே ஒரு என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஒரு மொரட்டு கம்பேக் மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ஓரளவு. நீ பொழுது நல்லா இருந்துச்சு. நான் ஹர்ஷ்தீப் ஓகே ஆடுவாருன்னு பேசுங்க. பார்த்தேன். பரவாயில்லையே ப்ரோ, கிரவுண்டுக்குள்ள டவர் கிடைக்குது. நான் டெஸ்ட் மேட்சுக்கு சேப்பாக்ல போயிட்டு சுத்தமா இல்ல டவர் இல்ல. அதான் இல்ல ஆக்சுவலா இங்க நல்லா கிடைக்குது. அதாவது இங்க ஒய்ஃபையும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு என்ன பாஸ்வேர்டுன்னு தெரியல. ஆனா நல்ல சிக்னல் ஓரளவு நல்லா கிடைக்கும். நார்மல் ஏரியா விட இங்க நல்லா தான் கிடைக்கும் சிக்னல். ஏன்னா மெயின் சிட்டில, துபாயோட மெயின் சிட்டில இருக்குது கிரவுண்டு. ஸோ அதனால சிக்னல் பிரச்சனை. நான் கூட யோசிச்சேன், ஏன்னா அங்கே ஏகே ரேஸ்க்கு போயிருந்த சமயம்லாம் சிக்னல் அந்த அளவுக்கு கிடைக்கல. பட் இங்கே அந்த இஷ்யூ இருக்கு மாச்சா இங்கே இல்லை. ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர் க்ரௌட், அதனால நிறைய இது ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்டர்நேஷனல் கிரவுண்ட்ல மேபி துபாய், அதனால இருக்கலாம். நான் சேப்பாக் மேட்ச் போயிருந்தேன் ஓகே ப்ரோ. டெஸ்ட் கடைசி டெஸ்ட் அஸ்வினோடது. ஒண்ணுமே இல்ல, டவரே இல்ல. ஓகே பிரதர், இங்க அந்த இஷ்யூ இல்ல, நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஓகே பிரதர், பாப்போம். விராட் கோலி என்ன ஏமாத்திட்டாப்ல, அடுத்த பாகிஸ்தான் மேட்ச்ல என்ன பண்றாங்கன்னு பாப்போம். அப்போ அடிச்சுட்டு விடுங்க ப்ரோ 50. டெஃபினெட்லி பாப்போம். கப்பு வாங்குவோம்னு தெரியல. அட்லீஸ்ட் செமிஃபைனல் வந்தாலே பெருசுங்கிற நிலம மாதிரி தான் இருக்கு. கப்பு வாங்கிடுவோம்னு தோணுது. முக்காவாசி நம்மளுக்கு தான் ப்ரோ பவுலிங் நல்லா போட்டாங்க பிரதர். கப்பு கொடுக்க சவுத் ஆப்பிரிக்காவும் இங்கிலாந்து மட்டும்தான். பாப்போம், செமிஸ்ல தெரிஞ்சிடும். இல்ல அந்த யாராவது ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா மேட்ச்க்கு வெயிட் பண்றீங்க? நான் அதை விட இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மேட்சுக்கு தான் ப்ரோ வெயிட் பண்றேன். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். ஓகே பிரதர், நான் மேட்ச் பார்க்க போறேன். நீங்க பேசுங்க, அப்புறம் நான் பாப்போம். இன்னொரு நாள் பாப்போம். ஓகே பாருங்க. பை. Thank you brother. என்ஜாய் பண்ணுங்க. ஓகே பை. Thank you brother. வாங்க ஜிபி ப்ரோ, ஃளைட் மோட்ல இருந்து அன்பிளாக் பண்ணிட்டு வாங்க.
அவர் எதுக்கு பேரை மாத்துறாருன்னு எனக்கு தெரியல. ப்ரோ அவர் கிரிக்கெட் வந்தா பேச தக்லைஃப்ல மாட்டான்னு வச்சிருந்தாரு, சொல்லிட்டாரு முன்னாடியே. மெட்ரோன்னு ஸ்போர்ட்ஸ் வச்சிருந்தாரு, இவ்வளவு நேரம் வச்சிருந்தாரு. ஸ்போர்ட்ஸ் சேனல் ஓடிட்டு இருந்துச்சு, அதனால நான் அப்படியே அமைதியா இருந்துக்கிட்டேன். ஓகே ரைட்டு. அவர் ஸ்போர்ட்ஸ் வந்தா சைலண்ட் போயிடுவார். சரி ரைட்டு. நாளைக்கு இப்போ யார் யார் டிராகன் புக் பண்ணிருக்கீங்க, யார் யார் நீட் புக் பண்ணிருக்கீங்க, இல்லை யார் ரெண்டும் புக் பண்ணிருக்கீங்க, இல்லை யார் ரெண்டும் பார்க்கறது ட்ரை ரிவ்யூ வந்ததுக்கப்புறம் பார்க்கலான்னு இருக்கீங்க? நான் லாஸ்ட் சொன்னா சொல்லுங்க. நான் சனி ஞாயிறு தான் ப்ரோ. நான் டிராகன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்னு நினைச்சேன், ஆனா எனக்கு ஷோ டைமிங் நீக்குக்கு தான் அமையுது. அதுவும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலையை வேகமா முடிச்சாதான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக 2 படமும் அங்கே ரிலீஸ் ஆயிருக்கு உங்களுக்கு. விடாமுயற்சி எடுத்து முடிச்சிடுங்க. நான் காலையிலேயே 10 மணி ஷோ 1 மணி ஷோ அப்படி பேக் டு பேக் பார்க்கலாம் 2 படத்தையும் அப்படின்னு நினைச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஷோ டைம்ஸ் எதுவுமே அப்படி செட் ஆகல. அப்படி 1-2 தேட்டர்ல காலையில ஷோ கொடுத்துருந்தாலும் 11 மணி ஷோ கொடுத்துருந்தாலும் ரொம்ப சின்ன ஸ்க்ரீன் ஒன்று. இன்னொன்று வந்து அந்த தேட்டர்ஸ்க்கு பெருசா வந்து கூட்டம் வராத தேட்டர்ஸ். ஸோ அதனால வந்து போயிட்டு ஷோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா அது தேவையில்லாம டைம் வேஸ்ட்டு, ட்ராவல் பண்ணது வேஸ்ட்டு. ஸோ அதனால யோசிக்கிறேன், இன்னும் முடிவு பண்ணல. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி பார்ப்போம். ஏதாவது ஒரு படம் நாளைக்கு பார்த்துருவேன், அது மட்டும் ஷுர். ப்ரோ பட் சும்மா இப்போ ரிவ்யூ போட்டார் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்கா மாசன் போட்டா ஆமா என்ன போட்டிருக்காரு காணும். செம்ம ஜாலி, குட் ஃபன் ஃபீல், குட் ஃபன், குட் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஹீரோ பண்றது எல்லாமே தனுஷ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. டுவர்ட்ஸ் இன்டர்மிஷன் கலர்ஃபுல் விஷுவல்ஸ், பிஜிஎம் அண்ட் சாங். தனுஷ் ஒன் ஆஸ் டைரக்டர் ரீச்சிங் 50% half way. ஓகே. எனக்கு மட்டும் தான் வேற மாதிரி தெரியுதா? ஏன் ப்ரோ எப்படி தெரியுது? நல்லா தானே போட்டிருக்காரு. நெகட்டிவா இல்லையா? நெகட்டிவா இருந்தா போட மாட்டாங்க ப்ரோ ஆக்சுவலா. இல்ல இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூவா ஃபுல் படமா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான். இப்பதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு. கீர்த்தி சுரேஷ், அதித்தி இப்பதான் சங்கர்லாம் முடிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப். கீர்த்தி சுரேஷ், அதித்தி சங்கர்லாம் கூட போயிருக்காங்க போல. செலிபிரிட்டி பிரீமியர் தானே எல்லாருமே வருவாங்க. ஆமா ஆமா, ஆனா நிறைய பேர் செல்ஃபி எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இது பரணி விசால் வந்திருக்கிறாரு, அவருக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தாருன்னு அக்செப்ட் பண்ணிருங்க. ஓகே. அப்புறம் கமெண்ட்ஸ்ல வந்திருக்கிறதுல சொல்லுங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, இந்த ஜிபி வந்து ரிலீஸ் டேட்ல ஒன்றும் சேஞ்ச் ஆகாதுல்ல ப்ரோ? இல்லைங்க பிரதர், நான் ஒன்னே ஒன்று தான் அந்த படத்தை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எவ்வளோதான் உறுதியாக சொன்னாலும் யாரும் நம்ப போகிறதில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. அதனால அடுத்த வாரம் வந்து டீசர் வரும், டீசர் பார்த்து தெரிஞ்சுங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் ரெட்ரோ வந்து கிளாஸா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக கிளாஸ் கிடையாது, அதை வேணால் நான் சொல்கிறேன். கிளாஸ் கிடையாது, போஸ்ட்போனும் கிடையாது. உங்களுக்கு அடுத்த வாரம் வந்து டீசர் வரும், டீசர் பார்த்தே உறுதியாக செஞ்சுக்க. அதை பற்றி வேறு எதுவும் பேச வேணாம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ஓகே ஓகே ஃபைன் ப்ரோ. ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே. பொங்கலுக்கே பிளான் பண்ணாங்க, விடாமுயற்சிக்காக மட்டும்தான் போஸ்ட்போன் பண்ண தவிர குட் பேட் அக்லி சைடுல இருந்து எந்த ஸ்லோவுமே இல்ல. அதுதான் புரியல. இல்ல எதுக்கு இல்ல எது என்ன காரணம் எனக்கு சொல்லுங்களேன், எனக்கு காரணம் சொல்லுங்களேன். எதுக்காக சொன்னாங்களா அப்படி படம் போஸ்ட்போன்னு? ப்ரோ என்ன அவங்க காரணத்துக்காக வந்து தள்ளி வைக்கிறாங்களா? இல்ல இன்னைக்கு வலைபேசியில என்ன சொன்னாங்கன்னா, நெட்ஃபிளிக்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்றாங்க ஸ்ட்ரீமிங்காக. நான் வலை பேச்சை ஃபாலோவும் பண்ணல, வலை பேச்சு சொன்னதும் எனக்கு தெரியாது. நான் வேற ஸ்பேஸ்ல சொன்னது கேட்டு வந்து சொன்னேன். இல்ல ஆக்சுவலா வந்து ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒரு படத்தை ஏர்லியா ஸ்ட்ரீம் பண்ணணும்னு நினைச்சுதான் வந்து பேசுவாங்க. லேட்டா தள்ளி போகணும்னு சொல்லி பேசுறது எனக்கு லாஜிக் இடிக்குது லைட்டா. மே 1 அவர் பர்த்டே. அதுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஏப்ரல் 10 வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு படம் ரிலீஸ் பண்றாங்கல்ல, ஜீட்டு ஏதோ ஒரு படம் சொல்றாங்கல்ல. ஜாட்டுங்க ஜாட்டு. இல்ல அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த தயாரிப்பு நிறுவனம் பாலையா படம், சிரஞ்சீவி படம், தெலுங்குல 2 முக்கியமான லெஜெண்ட்ஸ் படம் அவங்களுக்கு. அந்த 2 படத்தையும் ஒன்னா தயாரிச்சு ஒரே நாள்ல பொங்கலுக்கே ரிலீஸ் பண்ணாங்க. இது ரெண்டுமே அதர் லாங்குவேஜ் ஹீரோ. ஒருத்தர் ஹிந்தி ஹீரோ, ஒருத்தர் தமிழ் ஹீரோ. அங்க அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராங் அங்க பெரிய அந்த அளவுக்கு 2 பேருக்கு வேற லெவல் அல்டிமேட் பிசினஸ் தான் கிடையாது. இவங்க ரிலீஸ் பண்ணி தான் பிசினஸே பண்ணணும். அந்த வகையில அது வந்து முழுக்க ஜாட்டுங்கிறது ஹிந்தி படம் மட்டும்தான். இதுதான் சவுத் ஃபேவர் படமா இருக்கும் அவங்களுக்கு. இதுதான் அவங்களுக்கான படம். அவங்க வந்து 2மே ரிலீஸ் பண்ண தான் போறாங்க. என்ன ஒண்ணுன்னா அங்க வந்து ப்ரொமோஷன் பண்றதுக்கு அவங்களுக்குள்ள எந்த ஒரு தடையும் கிடையாது. இங்க ப்ரொமோஷன் பண்ணா ஹீரோ வந்து இவங்க சார்பில் வந்து இப்ப முன்கூட்டியே ப்ரொமோஷன் பண்ணா கொஞ்சம் கரெக்டா ரிலீஸ் நெருங்கும் போது ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லியிருக்காங்க. அதனால இங்க இப்ப அதாவது ஹீரோவோட பிஆர் சைட்ல இருந்து
அதனால அவங்க அது பிரகாரம் பொறுமையா பண்றாங்களே தவிர ப்ரொமோஷனுக்கு தான் அதெல்லாம் டிலே ஆகுதே தவிர படம்லாம் டிலே ஆகல. 27ஆம் தேதி அல்லது 28ஆம் தேதி கரெக்டா அந்த 2 தேதியில ஒரு நாள் டீசர் வரும். மேக்ஸிமம் 28 வந்துரும்னு வச்சுங்களேன். ஏன்னா தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் மந்த் எண்டர்னு போட்டாரு, அது வேற விஷயம். அந்த டீசர் 100% உறுதி. அந்த டீசர்ல டேட் வர போறது உறுதி, ஏப்ரல் 10ன்னு. அங்க இருந்து உங்களுக்கு மார்ச் ஃபுல்லாவே, அதாவது மார்ச்ல 30 நாளுமே அப்டேட் தான். அவங்க ஏதாச்சும் ஒன்று, அதாவது டீசர் விட்டு டீசருக்கு அப்புறம் அந்த டீசர் கவுண்ட் ஆனதுலேருந்து அது போயிட்டு இருந்து அங்கே மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல ஃபர்ஸ்ட் சிங்கிள் இருந்து செகண்ட் சிங்கிள் இருந்து எல்லாமே மார்ச்சுக்குள்ளேயே வந்துடும் உங்களுக்கு. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல அவங்க டோட்டலாவே ஒரு பிளான் வச்சுக்காங்க. மார்ச் ஃபுல்லா அப்டேட் மட்டும் ஏப்ரல் 1ஓட அப்டேட் நிப்பாட்டிக்கிற மாதிரியும் கடைசி 9 நாள் பெரிய ஹெவி அப்டேட்லாம் கொடுக்காம ஜஸ்ட் அந்த ப்ரோமோ கவுண்டர் மட்டும் போடுறது மட்டும் தான், வேற ஒண்ணுமே அப்டேட்டே போடாம. அதாவது ரிலீஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஹைப் சமப்படுத்துற மாதிரியும், மற்ற ஒரு 30 நாள் மட்டும் ஃபுல் ஹைப் ஏத்துற மாதிரி கண்டென்ட் கொடுக்குற மாதிரி தான் ப்ரோமோஸ் வந்து கேள்விப்பட்டேன். இவ்வளவுதான் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அதனால வந்து அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் இன்டர்வியூல லிங்குசாமி ஸ்டைல சொல்றாரு, கத்து கிட்ட மொத்த வித்தையும் இறக்கியிருக்கேன். இல்ல அவர் அதை சொல்லல, என்ன ஏன் பெஸ்ட் நான் கொடுக்குறேங்கிறாரு. எனக்கு நான் பெஸ்ட்ங்கறத கொடுக்குறேங்கிறாரு. கிரீடம்க்கு அப்புறம் சேர்றாங்கல்ல. அது இல்லைன்னா இப்போ ஒரு முன்னாடிலாம் எப்படின்னா, ஒரு முன்னாடினா எப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா யாராவது ஒரு ப்ரொமோஷன் சம்பந்தமா வந்து பேட்டி கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு பத்திரிகையிலையும் பேட்டி கொடுப்பாங்க. ஒவ்வொரு சில வார்த்தைகளை மட்டும் மாத்தி மாத்தி கண்டென்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அவன் எழுத்து பேட்டிங்கிறனால மாறி மாறி வந்துடும். ஒரு இந்த கண்டென்ட் இந்த இது கொடுத்துட்டோம்னா அடுத்து வேற ஒரு பேட்டிக்கு வேற ஒரு கண்டென்ட் புதுசாக சேர்ப்போம்னு. பட் வீடியோ இன்டர்வியூனால ஒரு வீடியோல எல்லாத்தையும் பேசிட்டாங்கன்னா அதே வீடியோ தான் அடுத்தடுத்த எல்லா சேனலுக்கும். அவர் சொன்னது எல்லாத்துலயும் ஒரே தான். நானும் ஆதிக் ரஜினும் தேர்ட் டைம் ஹாட்ரிக் ஒர்க் பண்றோம். கண்டிப்பா ஹாட்ரிக் பிளாக் பஸ்ட் எதிர்பார்க்குறோம். நான் அஜித் சார் கூட 18 வருஷம் கழிச்சு ஒர்க் பண்றேன். 19 வருஷத்துல இந்த படம் வருது. அதனால வந்து பெஸ்ட்டா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய பர்சனல் பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ட்ரை பண்றேன், அவ்வளவு ட்ரை பண்றேன். ஃபேன்ஸுக்கு மாசா வரும், பெருசா வரும். இந்த 4 வார்த்தை 5 வார்த்தையை தான் டோட்டல் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இனிமேலும் சொல்ல போறாரு, அவ்வளவுதான். ஏன்னா வீடியோ இன்டர்வியூ அந்த ஏன்னா படத்துக்கு எதுவுமே ரிலீஸ் ஆகல இல்ல, இப்ப அவருக்கு ரிலீஸ் ஆனா அதை பத்தி பேசலாம் மற்றபடி. அதனால இதை வச்சே அவர் ரிப்பீட்டடா பேசுவாரு. கிங்ஸ்டன் ப்ரோமோல அந்த கிங்ஸ்டனுக்காக ப்ரொமோஷனுக்காக வந்தவரை முழுக்க முழுக்க குட் பை இழுத்து இழுத்து விட்டுருவாங்க. என்ன அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே ப்ரொடியூசர் தரல, அது வேற தனி கதை. ப்ரோ எனக்கு என்னன்னா, ஒரு ஜிவி பிரகாஷ் வந்து ஹீரோவா வந்து ஒரு நல்ல ஒரு படம் ஓடணும்னு ரொம்ப நாளா ஒரு ஆசை ப்ரோ. இப்போ அவரு ஹீரோவா வந்து மியூசிக் டைரக்டரா வந்து நிறைய படம் அவரை வந்து பேசிட்டு இருக்குது. ஆனா ஹீரோவா வந்து ரொம்ப நாள் வருஷம் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. எந்த படமே ஓடவே இல்லை. ஆனா அந்த எனக்கு அவர் நடிச்ச சர்வம் தாளமே சிவப்பு மஞ்சள் பச்சை 2 படமும் நல்லா இருக்கும். சிவப்பு மஞ்சள் பச்சை நல்லா ஓடுச்சு. சிவப்பு மஞ்சள் பச்சை வந்து அது சசி டைரக்டர், அது வந்து அது ஓகே. பட் நான் சொல்றேன் இண்டிவிஜுவலா அது செம்ம படம் ப்ரோ. பேச்சுலரே ஓடுச்சுங்க. பேச்சுலர் யங்ஸ்டர்ஸ் மத்தியில நல்லா போச்சு. அது போச்சு ப்ரோ. கரெக்ட். ஆமா என்ன ப்ரோ சொல்ற, பேச்சுலர் ஓடிச்சா? பேச்சுலர் ஓடுச்சுங்க. அதனால தான் அந்த டைரக்டர் அடுத்த படம் இல்லங்க, பேச்சுலர் ஓடுச்சுங்க, சூப்பரா ஓடுச்சுங்க. எந்த படம் ப்ரோ? பேச்சுலர் ஓடுச்சு. பேச்சுலர் ஹிட் தான். எந்த டைரக்டர் ப்ரோ இன்னொரு படம்? ஆனா டைரக்டர் பேர் டக்குன்னு வரல. அந்த டைரக்டர் கூட அடுத்த படம் பண்றாரு, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா விஷால் ரிக்வெஸ்ட் நான் அக்செப்ட் பண்ணேன். பட் ஆனா வந்து வந்தாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே போயிட்டாரு. இப்ப மறுபடியும் காமிக்கல. மரணே டான் 2 ரெடியா? அவர் கேட்சஸ் கிளியர் பண்ண சொன்ன 2 நாளைக்கு முன்னாடி. ஓகே, டான் 2க்கு ரெடி இல்ல அது வீடியோ பயங்கரமா இருந்துச்சு. இல்ல அது அதை பத்தி தான் இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு. டிராகன் ஓப்பனிங் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு. நீங்க உங்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் கெஸ் பண்ணுங்க பாப்போம். நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 கோடிக்கு மேல எதிர்பார்க்கறேன். ஓப்பனிங் டே தமிழ்நாட்டுல. 2 படத்துக்குமே நோ ஐடியா. எனக்கு நான் வந்து தமிழ்நாட்டுல ஒரு 3.5ல இருந்து 4 அந்த வரைக்கும் எதிர்பார்க்கறேன். நல்ல அட்வான்ஸ் புக்கிங் பயங்கரமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. நாளைக்கு காலைல ரிப்போர்ட் பயங்கரமா இருந்துச்சு. நாளைக்கு ஷோ ஃபுல்லா ஆயிரும். டிராகன் பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா, எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா 4 மேல தான். டிராகன் வந்து கோயம்புத்தூர்ல நல்ல புக்கிங் ப்ரோ. அட்வான்ஸ் புக்கிங் செம்மையா பிக்கப் ஆயிட்டு இருக்கு. டிராகன் அன்எக்ஸ்பெக்டட் உண்மையாலுமே. நான் திருச்சியிலுமே சொல்றேன். திருச்சியிலுமே வந்து கிட்டத்தட்ட ஆமா சென்னை கமலா ஃபுல்லுங்க. கமலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா சென்னை கமலா வந்து டிராகன் ஃபுல்லு. அது மாதிரி எல்லா பெரும்பாலும் பெரிய ஸ்கிரீன் எல்லாத்துலயுமே நிறைய ஃபுல்லா இருக்கு. ஒரு 70% மேல ஃபுல்லா போகுதுனால அதுவே பெரிய விஷயம். என்ன ஷோ டைமுக்கு டைம் இருக்குல்ல. நாளைக்கு காலைல 11 மணிக்கு ஷோ. இப்பயே ஒரு 70 to 80% ஃபுல்லு. முன் வரிசைகள் மட்டும் தான் இருக்கு. முக்கியமான ஸ்கிரீன் அடுத்தடுத்த ஸ்கிரீன்லாம் இல்ல. அதாவது
அடுத்தடுத்து ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன்ல இருக்கலாம் வந்து அந்த அளவுக்கு ஃபுல்லு கிடையாது. ஆனா அதுலயுமே டீசென்ட் புக்கிங் சொல்லலாம். மோசமான புக்கிங் கிடையாது, டீசென்ட் புக்கிங். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மாறிடும், டோட்டலாவே ஃபுல்லா ஹெவியா கூட போகலாம். பார்ப்போம். இப்பதான் நீட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிவ்யூ வந்திருக்கு. மாவீரன் ப்ரோ, உங்கள்கிட்ட எதுக்கு ஒருத்தர் அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு? ஏன்னா நான் இப்ப கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் சொன்னல, அதுக்கு சொல்லியிருப்பாரு போல. சரி விடுங்க. ஓ, அதுக்காகவா? நானே கொஞ்சம் ஷாக் நான் ஆயிட்டேன். என்ன எல்லாத்துக்குமே அப்படிதான் இவரை பேசுவேன். பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்டுவிட்டேன். இல்ல நான் எல்லாத்துக்குமே அப்படிதான் பேசுவேன். சரி விடுங்க. இல்ல அஜித் கேட்டா அவர் ப்ரொஃபைல்லுமே ஜிபின்னு மாத்திட்டு வர போறாரு. ப்ரோ அதெல்லாம் ஒருத்தர் ஒரு 2 பேர் அப்படிதான் ப்ரோ இருப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்க வேணாம் ப்ரோ. இல்ல இல்ல சரி அவரு பிரகாஷ் ப்ரோ, அது என்ன டைலாக்? போஸ்டுக்கெல்லாம் நிறைய லைக் போடுவார் அவரு, ரெகுலரா லைக் போடுறவர் அவரு. எது கேட்டான்னு தெரியல. சரி பிரகாஷ் ப்ரோ, என்ன அவரே கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காரு அவரு. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன், அந்த டைலாக் எல்லாம் வேற ஏதாவது டைலாக் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? இல்லைங்க, அதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவ்வளவுதான். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு டீசர் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஆஃப்டர் டீசர் ரிலீஸ் நம்ம அதை பத்தி நிறைய பேசுவோம். திங்கக்கிழமையிலேருந்து சில பல விஷயங்கள் பேசுவோம். திங்கக்கிழமையிலேருந்து 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை நம்ம சொன்ன சின்ன சின்ன நம்மளுடைய அந்த என்ன சொல்லுவோம், டிட்பிட்ஸா, அந்த டிட்பிட்ஸ் சொல்லுவோம். அவ்வளவுதான். பரணி நீங்க மேட்ச் விஷால் பார்க்கலையா ப்ரோ ப்ரோ பிரகாஷ் ப்ரோ? நமக்கு வந்து நேரா ஐபிஎல் தாங்க. இப்போ வந்து நான் டீமை போட்டு உட்காந்துருவேன். இந்த ஒன் டேலாம் இப்போ வந்து ஒன் டே பார்க்குற அளவுக்கு இப்போ வந்து பொறுமை இல்லை. அதெல்லாம் ஒரு பெரிய டீம் 2 பேர் விளையாண்டா நம்ம பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சின்ன டீம் அந்த ஒரு சைடு ஆப்போசிட் கொஞ்சம் இதாக இருந்தால் பார்த்துக்கலாம் போங்க. டீம் ஒன்று போட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட வேண்டியதாங்க. இன்னைக்கு என்ன சமியை கேப்டனா போட்டேன், அது ஒரு நல்ல ஒரு பிக்கு. சூப்பர். என் தலைவன் எடுத்தீங்களா? ரோஹித் சர்மா எடுத்தேன், வைஸ் கேப்டனா போடல. நான் விராட் கோலி வைஸ் கேப்டனா போட்டிருந்தேன். அவர் 2 பேரை சொல்லுவாரு, அஜித் குமார் விகேயும் சொல்லுவாரு, ரோஹித் சர்மாவும் சொல்லுவாரு தலைவர். அவர் ரோஹித் சர்மா தான். அவரு இல்ல இல்ல கிரிக்கெட்ல ரோஹித் சர்மா சொல்றாரு அவரு. நான் வந்து விராட் கோலி வைஸ் கேப்டனா போட்டிருந்தேன். ப்ரோ ஜிபியூ ப்ரோ ட்ரை பண்ணுங்க ப்ரோ ஐபிஎல். ஏங்க ஜிபின்னு சொல்லாங்க, மாவீரன் சொல்லுங்க. ஜிபின்னு கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன் நானும். இல்ல அப்படின்னா நான் பேர் மாத்திட்டே போயிட்டே இருப்பேன். அப்பப்போ மாத்தி சொல்லலாம். அடுத்து தக்லைஃப் வருது. ஆர்டிஓ வந்துச்சு, ரெட்ரோ வந்துச்சு. மாவீரன் ப்ரோ உங்க ஃபேஸ் உங்க போட்டோ டிபியா வச்சு மாவீரன் அழகா வச்சு வைங்க ப்ரோ, அப்பதான் நல்லா இருக்கும். அப்பதான் எல்லாரும் தெரியும். ஒரிஜினல் பேரை ரிவீல் பண்ணிட்டேன். அடுத்து ஏதாவது ஒரு மோசமான டைட்டில் எது வரப்போதா? அடுத்து ஏதாவது ஒரு மோசமான டைட்டில் வந்து அந்த டைட்டில் வைக்க போறாரு. அன்னைக்கு அவர் திட்டுற மாதிரியே எல்லாம் கூப்பிட போறாங்க. அன்னைக்கு இருக்கு. இருங்க யோசிக்கலாம் என்ன டைட்டில் வருதுன்னு. அதுக்கு நம்ம தலைவன் விஜயாண்டனி தான் இருக்கு. அதெல்லாம் முன்னாடி இப்ப மனுஷன் இப்ப தமிழ்லயே தூய தமிழ் வைக்கிறாரு. ககன மார்கன், ஆகாய வழி நடப்பவன், காற்றின் வழி நடப்பவன் வைக்கிறார். பிச்சைக்காரன், கொலகாரன், சைத்தான், யமன், இந்தியா பாகிஸ்தான், யமகாதகின்னு வச்சுக்கோ ப்ரோ டைட்டில். நாளைக்கு தான் ப்ரோ டிராகன் வச்சிருக்கலாமே ப்ரோ, நாளைக்கு வேற படம் ரிலீஸ் ஆகுது, நல்ல ரீச் இருக்கும். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் ப்ரோ? நிறைய பேர் வச்சு சுத்துறாங்க டிராகன்னா. ஆமா இன்னைக்கு வேற இல்ல ப்ரோ, இப்படி வைங்க, நிலவுக்கு போட்டேன். என்மேல் என்னடி கோபம் முழுசா வைங்க. அது யாரும் வைக்க முடியாதுல்ல. அவ்வளவு பெருசா டைப் அது இது பண்ண முடியாது. ஆமா லிமிட்டட் லெட்டர்ஸ் தான். பேசுறீங்களா? சரி மனோஜ்குமார் ப்ரோக்கு கேட்கல போல. நான் இப்பதான் இந்த டேர் டெவில் ஒரிஜினல் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கேன். மார்ச் 7th ரீபார்ன் வருது. ஸோ அதனால இதை பார்த்துட்டு அதை பார்க்கலான்னு. யாராவது இந்த சீரீஸ் பார்த்துருக்கீங்களா? டேர் டெவில் அந்த பழைய ஒரு சீரிஸ் வந்துச்சு அதானே? ஆமா ஆமா 3 சீசன். ஹிந்தி டப்பிங்ல பார்த்துருக்கேன். ஹிந்தி டப்பிங்லயா? ஆமா ப்ரோ. என்ன ப்ரோ புதுசா சொல்றீங்க? 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்ல விடல, ஹிந்தியில விட்டுருக்காங்க அந்த சீரிஸ். நிறைய ஹிந்தியில விட்டுருவாங்க ப்ரோ. ப்ரோ வெளியே போயிட்டு வர ஸ்பீக்கர் கொடுங்க. ஓகே ஓகே சொல்லுங்க சார். கேட்கல எதுவும். ஓகே ப்ரோ போயிட்டு வாங்க. மாவீரன் ப்ரோ சொல்லுங்க. நிறைய இந்த ஓடிடில அபிஷியலா குறிப்பா நெட்ஃபிளிக்ஸ் சைடு ஹிந்தியில விட்டுருவாங்க ஃபாரின் ப்ராஜெக்ட்ஸ்லாம். சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் தான் ரேரா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா ஹிந்தியில மோஸ்ட்லி வந்துடும். நான் நிறைய ஆள் படம் ஹிந்தியில பார்த்துருக்கேன்.
தமிழ்ல அது இல்லைனாலும் இங்கிலீஷ்ல ஹிந்தில இருக்கான்னு பாரு. பார்த்துக்கலாம்ல, அதான் நான் யோசிக்கிறேன். உங்களுக்கு ஹிந்தி தெரியுமோ? ஹிந்தி தெரியும், சப்டைட்டில் தேவையில்ல. ஹிந்தியா பார்த்தேன். இங்கிலீஷ்னா சப்டைட்டில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகே ஓகே ஓகே. நான் பார்த்தேன், ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் தான் பார்த்தேன், ஒரு 3 எபிசோட் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா, சூப்பரா ரொம்ப ஸ்லோவா ப்ரோ அது மற்ற மார்வல் சீரிஸோட கம்பேர் பண்ணா. ஒரு அது கட்டத்துக்கு ஸ்லோ மேல இவரு தான். வேற ஒரு ஆனா பனிஷர். எல்லாருமே எப்படி பேசுவாங்கன்னா, அந்த விஸ்பர் வாய்ஸ்ல பேசிட்டு இருப்பாங்க, சாஃப்ட் வாய்ஸ்ல. அது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அது அந்த ஒரு மூட் செட் பண்றதுக்கு. பட் நம்ம ஒரு என்ன சொல்ல, ஒரு எபிசோட் பர் டே பார்த்தோம்னா பெருசா ஒன்றும் தெரியல ஆக்சுவலா. பட் ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து என்கேஜிங்கா இருக்கு. எனக்கு அந்த செகண்ட் எபிசோட்ல லாஸ்ட்ல ஒரு ஒரு சிங்கிள் ஷாட் ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று செம்மையா இருந்துச்சு. ஸோ இதை பார்த்துட்டு அந்த புது சீரிஸ் பார்க்கணும். டாக்கு மகராஜ் பாப்பீங்களா? ஓடிடி வருது. ஓடிடில வந்தா பார்க்க வேண்டியதான். வேற என்னமோ ஒரு பெரிய படம் ப்ரோ இந்த வாரம் பிரகாஷ் வருது. ப்ரோ வணங்கான் வணங்கான். அது இல்ல ப்ரோ, அதான் புதுசா இன்னொன்னு நான் பாட்டில் வெயிட் பண்ணிட்டு ராதா இருக்கேன். பாட்டில் ராதா. அதான் அதான் அதான். சங்கராந்திக்கு வசனம் நான் பார்க்கலையா ப்ரோ பிரகாஷ் ப்ரோ? அது எப்போ வருது ஓடிடில? வருது, டிவி பிரீமியர்னாங்க. அது எப்பதான் வருது ஆக்சுவலா? உங்களுக்கு தான் தெரியணும் மெட்டீரியல் சப்ளை. ஏங்க இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் பிப்ரவரி 2ன்னு சொன்னாங்க. தள்ளி வச்சுட்டாங்களான்னு தெரியல. பிப்ரவரி 2க்குள்ளே போட்டுறேன்னாங்க. கம்மிங் சூன் கம்மிங் அப்படின்னு சூன்னா போட்டிருந்தாங்க. போட்டிருந்தாங்கன்னா, நானும் சரி வந்துரும் வந்துரும்னு பார்த்தேன், இன்னும் வரவே இல்லை. அது ஓகே, பார்ப்போம். வெயிட்டிங் அந்த இதுக்குமே. பிரகாஷ் ப்ரோ, இந்த வாரத்துக்கு அப்புறம் வேற ஏதாவது படம், பெரிய படம் வருதா? அதாவது கொஞ்சம் நோட்டபிள் படம் அந்த மாதிரி ஏதாவது வருதா? சப்தம். இல்ல இந்த இல்லை, மந்த்துக்கு அப்புறம். அதாவது பெரிய படம்னு கேட்குறீங்களா இல்லை மார்ச்சில் கேட்குறீங்க அப்படி தானே? மார்ச்ல ஆமா. மார்ச்ல 27 மார்ச் வந்து எண்டு வீரதீர சொல்லுங்க, சூரன் அனௌன்ஸ் அதை பண்ணிருக்காங்க. விட்டுருங்க நடுவுல. முன்கூட்டி மார்ச் 7 வந்து ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஒரு கிட்டத்தட்ட 9 படங்கள் ரிலீஸ் ஆகுது மார்ச் 7. அதுல நோட்டட் பிலிம்ஸ்ன்னு கணக்கு பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லா சின்ன பட்ஜெட் படங்கள் தான். ஓகே ஓகே. ஜெனரலா ரிலீஸ் பண்ண மாட்டாங்கல்ல? ஜென்ரலா பண்ண மாட்டாங்க. இப்ப இந்த வருஷம்லாம் அப்படி இல்ல எல்லாம் வேற வழியே இல்லை, உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்ப. ஓகே ஓகே. டேட் இல்லை, அதான் மொதல் விஷயமே. ஏன்னா அடுத்தடுத்து பெரிய படங்கள் வர ஆரம்பிச்சிடும். 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த ஆலம்பனான்னு ஒரு படம், இந்த ஓரளவுக்கு இந்த பூதம் வச்சு எடுத்தாங்கல்ல, வைபவ் படம், அது. ஆமா 2-3 அப்புறமேட்டு வருஷத்துக்கு வந்து முன்னாடியே போட்டிருந்தாங்க. முக்கியமா வந்து நோட்டட் படம்னா எனக்கு தெரிஞ்சு ஜிவி பிரகாஷோட கிங்ஸ்டனுங்க. அது நல்லா இருக்கும். நல்லா டீசர் பார்த்தேன். அதே மாதிரி அந்த படத்தை வந்து நல்ல இது சொல்றாங்க, ரிப்போர்ட் நல்லா சொல்றாங்க, இன்சைட் ரிப்போர்ட் நல்லா சொல்றாங்க. அப்புறம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற படம்னா யுவன் சங்கர் ராஜா தயாரித்த ஸ்வீட் ஆர்ட்னு ஒரு படம், இவர் நடிக்கல, ரியோ ராஜி அவரு. அப்புறம் சின்ன படங்கள் வர்ணன், ராபர், நிறம் மாறும் உலகில், ஜென்டில் உமன், அஸ்திரம், சாம் படம் அஸ்திரன், அப்புறமேட்டு அதர்வா கெஸ்டோல் நடிக்கிற அட்ரஸ், இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது இந்த வீரதீரசுரனுக்கு முன்னாடி. ஆனா எனக்கு வீரதீரசுரன் மட்டும் ரிலீஸ் ஆகுமான்னு ஒரு சின்ன சந்தேகம். அது ஏன் திடீர்னு சந்தேகம்னு தெரியல. ஏன் ப்ரோ நீங்களே கேளுங்க, அதுதான் தெரியலன்ட்டேன். சந்தேகம், திடீர் சந்தேகம். ப்ரோ இல்ல பிரகாஷ் ப்ரோ, ப்ரோ இதே மறுக்க சந்தேகத்தை முடியலையா? கார்த்தி ப்ரோட்ட கேட்டாங்க. அவர் ரெஜிஸ்டரியாட்டே கேட்டாராம், கன்ஃபார்ம் தான் சொன்னாராம். பட் நீங்க சொல்றது கூட எந்த அப்டேட்டும் வராதங்காட்டி எனக்கு அதே பயமா தான் இருக்கு. அதே கார்த்தி ப்ரோ பத்தி தான் இல்ல பேசலாம் அது பார்த்தேன். அப்படியா, எனக்கு கன்ஃபார்மா தெரியல, சந்தேகம் அவ்வளவுதான். ஏன் அமைதியா இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அடுத்த மாசம் படம் ரிலீஸ்னா கரெக்டா சொல்ல போனா அவங்களுக்கு வந்து சினிமா நம்பர்னு பார்த்தா 30 நாள் தான். 30 நாள் தான் இருக்குங்கிறப்ப ஓரளவுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிளோட நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் சிங்கிள், அடுத்தடுத்து அப்டேட், இந்த சேட்டலைட் டிஜிட்டல் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வேகமாக ஆரம்பிக்கணும், எதுவும் பண்ணாமல் இருக்காங்க. அதுதான் தெரியல. ஆமா, நியூ இயர்க்கு முன்னாடி வரையும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த 5 ஸ்டார் வாங்குறதுனா கூட சூப்பரா ஒரு சின்ன ஷார்ட்டா ஒரு ப்ரோமோ கட் மாதிரி கட் பண்ணி போட்டுருந்தாங்க. ஆக்சுவலா சுகன் ப்ரோ, 7 கடை நீங்களும் என்ன மாதிரியே டீம் போட்டிருக்கீங்க. 7 கடை 7 முறை கூட மார்ச் ரிலீஸ்னு தான் சொன்னாங்க, ஆனா டேட் சொல்லல. ஸோ அந்த ஃபிலிம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு தோணுது. நீங்க அது இவங்க படத்தை நம்புறீங்க அதெல்லாம் பாருங்க, எப்போ வருமோ. மார்ச் ரிலீஸ், சுரேஷ் காமாட்சி படத்தை நம்புறீங்க பாருங்க. மார்ச் ரிலீஸ்னு போட்டிருந்தாங்கன்னா டேட் சுரேஷ் காமாட்சியை நம்பாதீங்க, அவ்வளவுதான். ப்ரோ இது கார்த்தி படம் மே மாசம் வரும்ன்றாங்க மிட்ல.
தெரியல வா பிரதர். அது வாத்தியார். வந்து வாவாதியார் ஃபர்ஸ்ட் வாவாதியாரை பத்தி எதுவும் சொல்லலை இங்க. நம்ம அந்த பார்ப்போம், குரூப்லயும் இருக்கிறோம், என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம், பிரகாஷ் ப்ரோ விசாரிப்போம். கேக்குதா? சொல்லுங்க பிரதர். பிரகாஷ் ப்ரோ இல்ல, தனுஷ் சாருக்கு ஏதாச்சும் ரைட்டர்ஸ் ஏதாச்சும் இருக்கிறாங்க ஹெல்ப் பண்றதுக்கு ஸ்கிரிப்ட் வைஸா? தெரியலைங்களே பிரதர். இது எப்படி சொல்றது, ப்ரோ ஏன்னா பிரகாஷ் இல்ல ப்ரோ ஏன்னா தெரியல. நம்ம இது பண்ணா நம்ம இது வரைக்கும் இது ஒரு டேரக்டர்ஸ் இல்ல, ரெஸ்பெக்ட்ஃபுல் டேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்த்தா ஸ்கிரீன்ல பட் ரைட்டிங்லயே லாஜிக்கே இல்லாம எழுதி வைக்கிறாங்க ஒரு ஸ்கிரீனும். ஆனா இவருக்கு இருக்கிற பிஸி ஸ்கெடியூல்ல அந்த எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்றாரு? ஏதாவது ரைட்டர்ஸ் ஹெல்ப் என்ன வச்சிருக்காரா இல்லையான்னு எனக்கு அது ரொம்ப கியூரியாசிட்டியா இருந்துச்சு. இல்ல எல்லாருமே வந்து எல்லா பெரிய டேரக்டருமே ரைட்டர்ஸ் டீம்னு ஒன்று வச்சிருப்பாங்க. எல்லா பெரிய டேரக்டர்ஸுமே வச்சிருப்பாங்க. அப்படி இவர்கிட்டயும் டீம் இருக்கும். ஆனா மெயின் இந்த கோர் பிளாட்ல இருந்து எல்லாமே இவங்க பண்றதுதான், டோட்டலாவே இவர் பண்றதுதான். அந்த சீன்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக மட்டும்தான் யார்கிட்டயாக இந்த ரைட்டர் டீம்ஸ் உள்ள வருவாங்க. மற்றபடி எல்லாமே இவர் ஒர்க்கு தான். பட் எனக்கு தெரிஞ்சு ரியலி கங்க்ராச்சுலேட் பண்ணேன். ஏன்னா இந்த பிஸி ஸ்கெடியூல்ல இவ்வளவு திங்க் பண்ணி இந்த அட்லீஸ்ட் மூவிஸ் மேக் பண்றாருல, அப்ரிஷியேட் பண்ணும் அவரு. ப்ரோ கேக்குதா? கேக்குது கேக்குது bro. சொல்லுங்க bro. கார்த்தி ப்ரோ கோபிட் பண்ணி வந்து போட்டாரு, அதை பத்தி என்ன சொல்லி நினைக்கிறீங்க ப்ரோ? எல்லா படத்துக்கும் சும்மா ரிக்வெஸ்ட் போயிட்டு 9 மணி போடுறது இல்ல பண்ணலாம், எல்லாருக்கும் போட்டுடலாமே சும்மா. இல்ல என்னன்னா ஒரு வருஷம் முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருந்தோம். நாங்க எல்லாருமே வந்து தயாரிப்பாளர் சங்கத்திலேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு. நாங்கள் இருக்க அந்த ட்ராக்கர்ஸ் குரூப்ல வந்து தயாரிப்பாளர் சங்கத்துலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. அப்பயே கேட்டாங்க இது சரியா தப்பா அப்படிங்கிற விவாதம்லாம் நடந்துருந்துச்சு. அப்போ நிறைய பேர் பேசிட்டு இருந்தது என்னன்னா, ஒரு ஹோட்டல் வச்சு ஒருத்தர் நடத்துறாரு, அந்த ஹோட்டலுக்காரரு ஹோட்டல் பிஸ்னஸ் எப்போ முடிக்கணும்னு அவருக்கு தானே தெரியும். இப்போ மற்றபடி எல்லா நிறுவனங்களும் அவங்க தயாரிப்பு நிறுவனம் அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இது மட்டும் கவர்மெண்ட் முடிவு பண்ணுதே சரியான்னு கேட்டாங்க. நான் அப்போ நான் சொன்னேன், இது வந்து பாதுகாப்பும் பிரச்சனையும் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். அப்போ சொன்னாங்க, அப்போ வந்து நீங்கள் 60கள் 70 80லாம் நீங்கள் பாதுகாப்பு குறைபாடு, ரோடு சாலை வசதி அப்படி இப்படிங்கலாம் சொல்லலாம். இப்போ தான் எல்லாமே மெட்ரோ சிட்டி ஆயிடுச்சு. 24/7 நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. கொடுத்துருந்தும் அதை வந்து ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பயே எல்லாரும் கேட்டதா ட்வீட்லாம் பண்ணிட்டு இருப்போம். நாங்களே 1.5 2 வருஷம் முன்னாடி போட்டிருப்போம், கவர்மெண்ட் பர்மிஷன் தரலாமே. அதாவது பர்மிஷனுங்கிறத கேட்கணும். ஜஸ்ட் படம் ரிலீஸ் அன்னைக்கு எத்தனை ஷோ வேணாலும் அவங்க ஓட்டிக்கலாம். அதாவது மிட்நைட் ஷோ வேணாம், அட்லீஸ்ட் வந்து அவங்க காலையில வந்து 5 ஷோ 6 ஷோங்கிறது அவங்க ஓட்டிக்கலாம். ஒரு 6 7 மணிக்கு மேலே அவங்க ஓட்டிக்கலாமே. ஏன் அவங்க ஒவ்வொரு தடவையும் பர்மிஷன் கேட்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்போ கேட்டிருந்தோம். அதுதான் இப்போ திரும்ப வந்து இன்னைக்கு பர்மிஷன் அது பண்ணா, இப்போ நாளைக்கு ரிலீஸ்னா ஒவ்வொரு நாளும் அந்த ரிலீஸ்க்கு முந்தின நாள் தான் ஒவ்வொரு படத்துக்கும் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. நாளைக்கு ரிலீஸ் இன்னைக்கு தான் 9 மணி ஷோ பர்மிஷன் கொடுக்குறாங்க. சின்ன படங்களுக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணி 9 மணிக்கு புக் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. இதே பெரிய படங்களுக்கு என்ன ஆகும்? இப்போ இதே சின்ன படங்களுக்கு இந்த ஒரு குழப்பம் இருக்கு. இப்போ வந்து டிராகனுக்கு நல்ல ஹைப் இருக்கு. இப்போ இந்த படம் இன்னைக்கு தான் வந்து 9 மணி ஷோ பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த படத்தை இன்னைக்கு புக்கிங் ஓப்பன் பண்ண என்ன ஆகுறது? சின்ன படம் அப்போ வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி புக்கிங் ஓப்பன் பண்ணணும். அப்போ 4 நாளைக்கு முன்னாடி புக்கிங் ஓப்பன் பண்ணால் 11 மணிக்கு எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சென்னை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. சென்னையில் மட்டும் பர்மிஷன் கிடைக்குன்னு வெயிட் பண்ணி கடைசி இன்னைக்கு ஓப்பன் ஆனது பர்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, புக்கிங் நடக்குது. மற்ற ஏரியாவில் 11 மணிக்கு தான் ஷோ போட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்துதில்ல, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஷோ டைமு அப்படின்னு குழப்பத்தை ஏற்படுத்துது. அதனால பேசாம படம் ரிலீஸுக்கு சனி ஞாயிறுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்களா, அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ரிலீஸ் அன்னைக்கு கொடுத்துருங்களேன். அது என்ன சிறப்பு காட்சிக்கு அனுமதி கேட்கணும் அப்படிங்கிறத அவர் கேட்டிருக்காரு. அது நியாயமான கோரிக்கை தான். இது இவர் மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லாருமே கேட்குறாங்க. தயாரிப்பாளர் சார்பில் கேட்டிருக்கிறாங்க, திரையரங்க உரிமையாளர் சங்கத்தில் கேட்டிருக்கிறாங்க, விநியோகஸ்தர் சங்க சார்பில் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் யாருமே கோரிக்கையாக வைக்க மாட்டாங்க. இதை போய் இது வந்து கவர்மெண்டே இதை பர்மிஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா போன ஆட்சியில் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னா, 24 மணி நேரமும் திரையரங்குகள் இயங்கலாம் அப்படின்னு ஒரு பர்மிஷன் கொடுத்தாரு. ஆனால் அதை நடைமுறைக்கு வைக்கிறதுல அதில் பல உட்பிரிவில் போய் நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தி விட்டு போயிட்டாங்க சட்டத்தில். அதனால யாருமே அதை 24/7 நடத்த முடியல. நான் 24/7 நடத்த சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இவர் கேட்குற மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் அன்னைக்கா நம்ம அது நானே ஒரு 2-3 வருஷம் முன்னாடி எல்ஐசி மாசிலே ட்வீட் போட்டிருப்பேன், அவங்களே மென்ஷன் பண்ணியே. நீங்க ஒரு காலையில 7 மணிக்கு 8 மணிக்கு ஷோ போடலாம்ல, பெரிய நடிகர் படத்துக்கு மட்டும் போடுறீங்களா, எல்லா படத்துக்குமே போடலாம்லன்னு கேட்டிருப்பேன். அப்ப எதுக்காகனா, அவங்க இப்போ வெள்ளனே ஒரு 7 மணிக்கு ஒரு ஷோ இருக்கு, 8 மணிக்கு ஷோ இருக்குன்னா அவங்க 7 மணி ஷோ பார்த்துட்டு 10 மணிக்கு படம் முடிஞ்சிடும். வேலைக்கு போறவங்க போகலாம். ஃபர்ஸ்ட் சே பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க, அதாவது உனக்கு வேலைக்கு போறேன் வேலைக்கு போக வேண்டியதாண்டா நீ என்ன படத்துக்கு அலையன்னு கேட்கலாம். பட் வேலைக்கும் போகணும் படத்துக்கும் போகணும்னு ஆசைப்படுறது அது ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் இருக்கு. குறைஞ்சது 100 பேர் சினிமா பார்க்குறாங்கன்னா இந்த வெறி எடுத்து பார்க்குற சினிமாங்கிறது 50 பேர் பார்ப்போம். அந்த 50 பேர்ல
25% பேராச்சும் அந்த மொதல் ஷோ வந்துருவாங்க. ஏன்னா எந்த ஷோ போட்டாலும் 7 மணி ஷோ 8 மணி ஷோ வந்துருவாங்க. அது போட்டால் 10 மணிக்குள்ள ஷோவை முடிச்சுட்டு வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கு போயிடலாம், நல்லா ரிலாக்ஸாக இருக்கலாம். 10 மணிக்கு போனால் குழப்பம் வந்துடும். அதுக்காக அது எனக்கு அப்பயே 3 வருஷமா ட்வீட் பண்ணுறேன். இப்போ தான் எல்லாரும் கேட்குறாங்க. அதை எல்லாரும் கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் இது. ஆமா அதனால இதை ப்ரோ, ஆமோதிக்கிறேன். எல்லாம் படம் அவ்வளோதான். பார்த்துட்டு வேலைக்கு போறேன்னு போயிடுவாங்க. 8 மணி 9 மணி வேலை இருக்கிறவங்க அப்படின்னா நல்லா தோணும். எல்லா படத்துக்கும் போடுவாங்க, ஆனா போய் கேட்கணும் ப்ரோ. இல்ல ப்ரோ, இதுல வந்து என்னன்னா இங்க ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களுக்குள்ளே குழப்பமா இருக்காங்க ப்ரோ. ஏன்னா நடுவுல வந்து கோட்டுக்கா லியோக்கான்னு தெரியல, கன்ஃபார்மா தெரியல. அவங்க போயிட்டு அந்த 5 ஷோஸ் பர்மிஷனும் டைம் எக்ஸ்டென்ஷனும் கேட்டதுக்கு வந்து எங்களுக்கு 4 ஷோ போடுறதே கஷ்டமா இருக்கு, நாங்க 4 ஷோ போடுறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கோம், எங்களுக்கு 5 ஷோ எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி இவர் திருப்பூர் சுமணியா அப்போ வந்து அவர் தான் இருந்தார், பேட்டி கொடுத்து அதையும் வந்து நிறைய அந்த லியோ லியோ தேட்டர் ஓனர்ஸ் வந்து லியோ இருந்தாரு. கொடுத்தாங்க. அதாவது வந்து ஆமா அவர் சொல்றது கரெக்ட் தான், எங்களுக்கு 4 ஷோ ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க இப்படி மாத்தி மாத்தி பேசும்போது அவங்க எப்படி ப்ரோ பர்மிஷன்? இல்ல நான் என்ன சொல்றேன், ஒட்டு மொத்தமா ஒரு ரூல்ஸை கொண்டு வந்துருங்க. ஒரு வந்து காலையில 6 மணிக்கு மேல இரவு 2 மணிக்குள்ள படம் ஓட்டிக்கிங்கிற மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. பட் ஷோ டைம் அவங்க தேட்டருக்காரங்க அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கிட்டோம். நீங்க வந்து ஃபிக்ஸடா 11 மணிக்கு தான் போடணும், ஒரு ஸ்பெஷல் ஷோ போடணும், பர்மிஷன் வாங்கணும் அப்படி ரூல்ஸ்லாம் கொண்டு வராம நீங்க ஸ்பெஷல் ஷோ போட்டுக்குங்கிற ரூல்ஸை கொடுத்துருங்க. போடுறதும் போடாது அவங்க விருப்பம். திருப்பூர் சுப்பிரமணியம் வேளான்னு சொன்னாரா வேணாம் அவருக்கு. ஏன்னா அவர் மாத்தி பேசுவார். அவர் இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவார், நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவார். அவர் வந்து அவர் பேச்ச எழுத முடியாது. ஆனா மத்த தேட்டருக்காரர்களுக்கு ஆசை இருக்கு. உதாரணமா திருச்சியில ஒரு தேட்டருக்காரருக்கு உண்மையாலே ஷோ சீக்கிரம் போடணும்னு ஆசை இருக்கு. ஆனா அவருக்கு என்னன்னா ஒவ்வொரு தடவையும் கலெக்ட் வந்து பர்மிஷன் வாங்கலன்னா அவருக்கு லைசன்ஸ் ரத்தாயிருமோன்னு பயம். அதனால அவர் ஷோ போட மாட்டாரு. இருக்கு. அதே மாதிரி ஒரு சில நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கட் ஆகுதா பிரகாஷ் ப்ரோ, நீங்க அப்பப்ப பிரேக் ஆகுது கொஞ்ச ப்ரோ, நேரம் நீங்க ரொம்ப மைக் பிரேக் ஆஃப் ஆகுது பண்ணிட்டு ஏன்னு திரும்ப தெரியல. பேசுங்க ப்ரோ. ஏன்னா நீங்க கண்டினியூஸா கட் ஆகுது. பேசும்போது இதாகுது. ரைட் நான் பேசுறது இப்ப கேக்குதா? ரைட் ஓகே 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 கேக்குது. அப்பப்ப என்னன்னா நீங்க நான் ஒரு கொஞ்சம் மைக் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணிட்டு பேசுனீங்கன்னா தெளிவா கேட்கும். பேசுங்க, ஏன்னா நீங்க கேக்குது கேக்குது. கண்டினியூஸா பேசுனா பிளர் ஆகுது. ஓகே அதே பண்ணிடுவோம். நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வந்து ஒரு படம் ஒரு மீடியம் பட்ஜெட் படம்னு வச்சுக்கலேன், ஒரு டயர் 2 லெவலில் உள்ள ஒரு ஆக்டர் படம். தமிழ்நாடு டோட்டல் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் தான் வாங்கியிருந்தாரு. டிடி ஏரியாவும் அவர் தான் ரிலீஸ் பண்ணாரு. அந்த படம் டிடி ஏரியாவில் மெயினான ஸ்கில்லாம் கிடைக்கல. ஆனால் படம் எனக்கு நல்லா ஓடுன்னு நம்பிக்கை. அவருக்கு நானே ஃபோன் பண்ணி ஏன் பிரதர் டிடி ஏரியாவில் நல்லா ரிலீஸ் பண்ணல, இந்த படம் நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன், ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. அவரு சரி பார்க்கலாங்கன்னாரு. அப்புறமேட்டு கடைசி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஃபோன் அடிச்சாரு. எந்த தேட்டர்லாம் படம் ஓடும் நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டாரு. நான் வீட்டில் சொன்னேன். கேட்டுட்டு ஒரு தேட்டர் சொல்லி இந்த தேட்டரில் படம் போடுங்க, கொஞ்சம் ஒரு 8 மணிக்கு ஷோ போட்டிங்கன்னா நல்லா இருக்கும், வேலைக்கு போகிறவங்க வசதியாக இருக்கும் அப்படின்னு. சரின்னு அவர் போய் தேட்டருக்காரர்கிட்ட ஃபோன் பண்ணி 8 மணி ஷோ உங்களை ஒரு தேட்டர்லாச்சும் போட சொல்றாரு, நம்ம இது மாதிரி நிறைய சினிமா பார்க்குற ஆர்வம் உள்ளவங்க பார்ப்பாங்களாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது தேட்டருக்காரர் சொன்னாராம், நான் போடலாம், ஆனால் நீ யார் சொன்னீங்களோ அவர் மட்டும் தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும், மற்ற யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டாரு ஒரு தேட்டருக்காரர். நீங்க யார் சொன்னீங்களா அவர் ஒருத்தர் தான் வந்து பார்ப்பாருன்னு. அந்த அளவுக்கு அவங்க நம்ப மாட்டாங்க. அதாவது ஷோ போட்டாதான் தெரியும் வர்றாங்களா இல்லையான்னு. எப்படி நீங்க மொதல் ஷோ பாடுறீங்களா, 11 மணிக்கு ஷோ போடுறீங்க, ஒரு சின்ன படம் 11 மணி ஷோ படம், யாருக்கும் தெரியாத படம் தான், மிஞ்சி போனா 10 பேர்லேருந்து 15 பேர் தான் வரப்போறாங்க. ஆனா ஒரு ட்ரைலர் நல்ல ஹைப்படா வந்து ஒரு ட்ரைலர் நல்லா இருந்துச்சுன்னா அதுவே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்காக மத்தியான ஷோ தான் எல்லாம் ஃபில்லப் ஆகும். ஆனா அந்த கால ஷோக்கு ஒரு 50 பேர் 25 பேராச்சும் வந்துருவாங்க. அதே ஷோவை நீங்க 8 மணிக்கு போட்டா அந்த 25 பேர் தான் வரப்போறாங்க. அதையே போடுங்கன்னு போட மாட்டாங்கன்னு தெரியல. அது தேட்டருக்காரங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு படம் ரிலீஸ் அன்னைக்கு மட்டும் வெள்ளிக்கிழமை மட்டும் வெள்ளனையா ஒரு ஷோ போட்டா அவங்களுக்கு அது தெரியும். ஒரு ட்ரையல் வருஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு ஷோவை. ஆனா பண்ண மாட்டாங்க. அந்த அது எல்லாமே எல்லா படத்துக்குமே அது ஃபில்லும் ஆகாதுல ப்ரோ. இப்போ என்னன்னா இப்போ இந்த வாரம் டிராகனுக்கும் நீக்குக்கும் ஃபில் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நீக்குக்கே அது மாதிரி ஃபில் ஆகுது, டிராகனுக்கு தான் ஃபில் ஆகும். ஸோ அதுவுமே அவங்க யோசிப்பாங்கல்ல. இல்ல உண்மைதான். நீக்கு இருக்குல்ல, நீக்கு இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, திருச்சி புக்கிங் ஓப்பன் பண்ணி பாருங்க, 10 டிக்கெட் புக் ஆயிருக்கும் மொதல் ஷோக்கு. ஏன்னா அதில் வந்து தனுஷ் ஜஸ்ட் டேரக்டர் மட்டும், எல்லாமே புதுமுகங்கள் அடிச்சிருக்கனால யாருக்கும் அந்த போஸ்டர்ல உள்ள யாருக்கும் தெரியாது. நமக்கு ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு வேணா அந்த யார் லியோல பையனை அடிச்சாப்ல மேத்யூ தாமஸ் அந்த பையனை தெரியும், அனிகா சுரேந்திரன் தெரியும், வேற யாரையும் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ஆன்லைன்ல உள்ளவங்க தவிர தெரியாது. எப்படி இருந்தாலும் காலி இருக்கும், அங்கேயே போய் வாங்கிடலாம்னு இவ்வளவு வாட்டி நானே அதே மைண்ட் செட்ல இருப்பேன். அதாங்க மைண்ட் செட்ல ஆன்லைன்ல உள்ளவங்களே மறந்து போயிட்டாங்க. அது கண்ணடிச்சப்ப வந்தது, கண்ணடிச்சப்ப எல்லாம் மறந்து போயிட்டாங்க. ஆனா இந்த படத்துக்கு நீக்கு இருக்குல்ல, ஆமா
இப்போ கேட்டு 8 மணிக்கு போட்டதாலும் புக் ஆயிருக்கும். ஏன்னா இப்போ அவங்க ஒரு 25 பேர் 30 பேர் புக் பண்ணிருக்காங்கல்ல, அந்த 30 பேர் அப்படியே 8 மணிக்கு போட்டாலும் புக் பண்ணுவாங்க. ஏன்னா கூடுதலா கூட 30 பேர் புக் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சீக்கிரம் படம் போட்டா நம்ம சீக்கிரம் வேலைக்கு போயிடலாம். 11 மணிக்கு 10 மணிக்கெல்லாம் படம் முடிஞ்சிடும் போயிடலாம். இப்போ 11:30க்கு முதல் ஷோ போட்டா வெளியே வரப்போ 2-2:15 ஆயிரும். அப்போ எப்படி படத்துக்கு வருவாங்க? பாதி நாள் தியேட்டருக்குள்ளேயே போயிடும் அப்படின்னு நினைக்கிறப்ப யாரும் வரமாட்டாங்க. அதுதான் இங்க முதல் நாளுக்கு வர பிரச்சனை. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் எல்லாம் வருவாங்க. ஃபர்ஸ்ட்லயே ஆடியன்ஸ் வர வைக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது ஒரு ஐடியாவை ட்ரையல் வருஷனா கூட ட்ரை பண்ணி பார்க்க மாட்டாங்க. இதைத்தான் நான் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 6 ஒண்ணே மணிக்கு ஷோ ஒண்ணுதான். கொடுத்தீங்கன்னா படத்தை 9 நாளா மணிக்குள்ள முடிச்சுட்டு வேலைக்கு நாளா போயிடுவோம்னு. இல்ல நாளா 6 ப்ரோ மணிக்கோ 7 மணிக்கோ ஷோ காத்தால 6 போட்டாங்கன்னா எல்லா மணிலேருந்து படத்தையும் பாத்துருவேன். அஜித் குமார் ப்ரோ ஆமா இன்னொன்னு ப்ரோ, காத்தால இன்னொன்னு 6 சொன்னாரு. மணிலேருந்து ராத்திரி 1 மணிக்குள்ள எத்தனை ஷோ போட்டுக்கலாம்னு விட்டா தியேட்டர் அவங்க எப்படி வேணுமோ அப்படி போட்டுப்பாங்க. காத்தால 6 மணின்னு போட்டா எவ்வளோ 5 ஷோவோ 6 ஷோவோ, ஆனா அது எல்லாம் அதை இது பண்ண கொடுக்க மாட்டாங்களே. மாட்டாங்க. அஜித் குமார் ப்ரோ அப்போ ஏதோ நீங்க இன்னொன்னு 65 சொன்னீங்க, வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் வேற இருக்கா மாதிரி உங்களுக்கு? இருந்துச்சு, இப்போ வேற மாதிரி இருக்கு. யாரு ப்ரோ? அஜித் குமார் ப்ரோ ஒன்னு சொன்னாரு கோட் ரிலீஸ் டைம்ல. என்னது ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அஜித்குமார் ப்ரோ விஜய் இல்ல ப்ரோ, படம் நடிக்கிறது ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் ஸ்பெஷல் ஷோ பர்மிஷன் கிடைக்கும்னாரு. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஓஹோ. சரி பேசுங்க. இல்ல ப்ரோ, அது எல்லாருமே யாரு கன்சென்ட்டா அவங்களே ரெக்வஸ்டா போய் கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. நான் ரெட் ஜெயிண்ட்ல தான் மேக்ஸிமம் மூவிஸ் ரிலீஸ் பண்ணுறேன். வாரத்துக்கு ஒரு படமாச்சும் ரெட் ஜெயிண்ட்ல இருந்து வருது. ஸோ அவர்கிட்டயே போய் ரெக்வஸ்ட் கூட பண்ணலாம். எனக்கு அது புரியல. இது என்னன்னா, இந்த வாரம் ஹோம்ஒர்க் மாதிரி நாங்க லெட்டர் எழுதி தரோம், பர்மிஷன் லெட்டர் எழுதி தரோம், நீங்க பாஸ் பண்ணி விடுங்க, அப்படியே தான் போயிட்டு இருக்கு. அட சும்மா அந்த sign பண்ணி பர்மிஷன் கூட விடுங்க, முந்தின அவ்வளவுதான். நாள் தானே தராங்கங்கிறேன் நான். அதானே டென்ஷனு. அந்த பர்மிஷனை கூட முந்தின நாள் வரைக்கும் வெயிட் பண்ண வைக்கிறாங்களே. அதை ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்சு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இப்ப பழகிட்டாங்க ப்ரோ. அதுவும் எனக்கு ஆனா ஒன்றும் புரியல. எப்படி இருந்தாலும் பர்மிஷன் வந்துடும். நம்ம ஷோ ஓப்பன் பண்ணுவோம்னு பாதி பேர் ஓப்பன் பண்ணிடுறாங்க. பண்றாங்க. ஆனாலும் நான் என்ன சொல்றேன், அது ஒரு குழப்பத்தை தானே ஏற்படுத்துது. நீங்க என்னன்னா இந்த காலையில வந்து ஒரு 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே நீங்க போட்டுங்கப்பா உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டா இங்க எத்தனை மணிக்கு எல்லாம் போட்டு போறாங்க. இப்ப நகரிலாம் போடுறாங்களே காலையில. நகரில் ஆந்திரால போய் படம் பாக்குறாங்க, ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்றாங்க, படம் பார்க்க தான் செய்யறாங்க. நான் பெரிய நடிகர் படத்துக்கு சொல்லல. பெரிய நடிகர் படத்துக்கு நீங்க ஒண்ணு 1 மணி ஷோ வேணுமா 4 மணி ஷோ வேணுமான்னு கேட்பீங்க. அதெல்லாம் நான் கேட்கல. அதெல்லாம் வேணாம். எல்லா நடிகர் படத்துக்குமே எல்லா சின்ன படங்களுக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் ரிலீஸ் ஆகிற வாரம் வெள்ளிக்கிழமை மட்டும் ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு ஒரு 6 மணி ஷோ 7 மணி ஷோ காலைல ஒரு ஷோ எக்ஸ்ட்ரா போட்டுக்க மாதிரி போட்டுக்கிட்டா அவங்க பாட்டுக்கு போட போறாங்க. அது அந்த அதே 10 பேர் 5 பேர் தான் வர போறாங்க. எல்லா தேட்டர்லயும் கூட போட சொல்லல. நீங்க எல்லா தேட்டருக்கும் பர்மிஷன் கொடுத்துருங்க. ஊர்ல ஒரு தேட்டர்ல மட்டும் போடுங்கிறேன். ஏன்னா ஃபில்லப் ஆகாது இல்ல. காலைல வெள்ளனையா போட்டா நீங்க ஃபில்லப் ஆகுதுன்னு நினைக்கிறீங்கல்ல. அப்போ ஊர்ல 10 தேட்டர் இருக்கு. ஒரே ஒரு தேட்டர்ல ஒரே ஒரு மல்டிபிளெக்ஸ் மாதிரி ஸ்கிரீன்ல ஒரே ஒரு ஸ்கிரீன்ல போடுங்க. சின்ன ஸ்கிரீன் ஒரு 66 பேர் இருக்க சீட்ல இருக்கு மாரிஸ்ல. அந்த தேட்டர்ல போடுங்கிறேன். அந்த 66 பேர் ஃபில்லப் ஆகட்டும்ங்கிறேன். என்னவோ ப்ரோ, ஏதோ ஒண்ணு. இப்போதைக்கு அட்லீஸ்ட் இந்த 9 மணி பர்மிஷனாச்சும் கொடுக்குறாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். சரி ரைட்டு. இப்போ வந்து 2 கேள்வி இன்னைக்கு. ஒன்று வந்து திருஷ்யம் 3 அந்த கதை எப்படி போகும்னு யூகிக்கிறீங்க? அது ஒரு கெஸ்ஸு, அதை சொல்லுங்க. அடுத்தது நீக் அல்லது டிராகன், எதுதான் நீங்க நான் புக் பண்ணிருக்கீங்க, எதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது? கடைசி கெஸ், அதாவது ஃபைனல் ரிலீஸ் நாளைக்கு நெருங்கிடுச்சு, சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பாடியை தோண்டி எடுக்க போறாங்க, இல்ல ஆக்சிடென்ட்டா பாடி ரிவீல் ஆக போகுது? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பாடி தோண்டி எடுத்துட்டாங்களே, எப்பயோ முடிஞ்சிச்சு. சும்மா சொன்னேன் ப்ரோ, சும்மா சொன்னேன். ஆமா, அவர் போய் இது செகண்ட் பார்ட்ல எல்லாம் ஒரு மாதிரி கோமாளித்தனமா தான் பண்ணிட்டு இருப்பாரு. போய் அந்த ஒருத்தருக்கு சரக்கு ஊத்தி கொடுத்து. செகண்ட் பார்ட்டே எனக்கு தெரிஞ்சு அது முழுசா கன்வின்ஸ் பண்ணல ஒன்ன அளவுக்கு. இல்ல ஆக்சுவலா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாக்குறப்ப எனக்கு அப்படிதான் தெரிஞ்சிச்சு. உண்மையாலுமே சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாக்குறப்ப எனக்கும் வந்து திருஷ்யம் 2 சொதப்பிட்டாங்க போல இருக்குன்னு. ஆனா உண்மையாலுமே செகண்ட் ஹாஃப் பார்த்தப்ப ஒரு பிரில்லியன்ட் ரைட்டிங்கா தான் பார்த்தேன். அந்த ஃபர்ஸ்ட்ல இதுக்கு இந்த மாதிரியே இருந்துச்சு. எனக்கு வந்து உண்மையாலுமே நல்லா ஒர்த்தா தான் இருந்துச்சு. பார்ட் 2ங்கிறது எனக்கு வந்து ஒரு சூப்பர் ரைட்டிங். அது எனக்குலாம் வந்து செகண்ட் ஹாஃப் பூராமே எனக்கு சூப்பரா இருந்துச்சு. அந்த திருஷ்யம் 2ல வந்து செகண்ட் ஹாஃப் பூராமே நான் வந்து இப்போ ரீசெண்டா வந்து யூடியூப்ல வந்து அந்த ஆசீர்வாத் சினிமாஸ் பேஜ்ல போட்டிருப்பாங்க, அந்த கோட் சீன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. நல்லா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் கோட் சீன்லாம் வந்து அவன் வந்து அது எதுக்கு, அதாவது எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா பார்ட்ல குடிப்பழக்கம்
இல்லாத காசு, அதாவது காசை மிச்சப்படுத்தணும்னு நினைக்கிற ஆளு, குடும்பத்துக்காக பாக்குற ஆளு, ஒட்டுமொத்த காசையும் தியேட்டர்ல போட்டு நடத்துறது, ஒட்டுமொத்த காசு குடிக்கிறதுக்காக போறது, தாடி வளர்க்கறது, இதெல்லாம் வந்து வேற வேற மாதிரி போயிட்டு இருக்கிறத வந்து அதை அப்படியே டோட்டலா மாத்தி விட்டுருப்பாங்க. அதுக்கு ரைட்டிங் ரீசன் கொடுத்துருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் பார்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா எனக்கு அதுல டோட்டலாவே முடிச்சு விட்டாங்க. அதாவது கடைசியில வந்து அசிலாம் கொடுத்துட்டு போவாரு. இதுக்கு மேல என்ன தேர்ட் பார்ட் கொடுக்க போறீங்க? ஆனா அப்பதான் ஒரு வார்த்தையை முடிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க வந்து அவன் அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க இப்பயே யோசிக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து பார்ட் 3க்கான லீடிங் கொடுத்துருப்பாங்க. என்ன இப்ப அதுல என்ன யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, என்ன பண்ண போறாங்கிறத இப்ப பாக்கணும். ப்ரோ அவங்களே வந்து என் பையன் தொலைஞ்சிட்டான்னு சொல்லி ஒத்துக்க போறாங்க. இல்ல என் பையன் காணா போலீங்க, காணா போன மாதிரி கனவு கண்டேங்க போறாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம், அதுதான் நீங்க கெஸ்ட சொல்லுங்க பாப்போம். இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச அந்த எலும்பு கொடுத்தான்ல கடைசியில அந்த இதுக்காக, அதை வச்சு ஏதாவது ப்ளே பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். அது ஒண்ணுதான் ஆதாரமே. ஏன்னா அதையும் ஆசிட்ல ஊற்றி முக்கிட்டாரு மீதி எல்லாம். பட் அந்த எலும்புலயே டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா எதுவும் கிடைக்காத மாதிரி தான் கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். எனக்கு அதான் தோணுது. ஆக்சுவலாக பாடி வந்துடும்னா இவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. பட் இவர் தான் வந்தாங்கன்னா மாடுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத அளவுக்கு தான் கிளைமேக்ஸ் வைப்பாங்கன்னு தோணுது. லைக் ஒரு 2 மந்த்ஸாக ஒரு விஷயத்துக்கு போனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறது தான் பெட்டர்ன்ற மாதிரி. இது வரைக்கும் மலையாள சினிமா வந்து க்ளோஸ் பண்ண கேஸை ரிவீல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேஸ் வந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொண்டு போவாங்கன்னு எனக்கு தோணுது. ரெண்டாவது நீங்கள் ஒரு விஷயம் கேட்டீங்களா, டிராகன் வீக்கில் வந்துன்னா நான் டிராகன் தான் நான் புக் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே தான் நான் போகிறேன். நீக் வந்து ஏன் புக் பண்ணல ஏன் அப்படின்னா, நீக் நல்லா இல்லைன்றதுக்கெலாம் கிடையாது. பட் டிராகன் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. எனக்கு நீக் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்னன்னா, லைக் இதை கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன். இது ஒரு ஃபீல் குட் படமாக தான் இருக்கும். பயங்கரமாக த்ரூ அவுட்டாக என்ஜாய் பண்ணுற படமாக இருக்குமான்னு தெரியல. பட் ஆனால் டிராகன் வந்து என்னென்னா, ஹோப்ஃபுல்லி நான் லவ் டுடேக்கு இதே ஒரு தாட்டில் தான் போனேன். லவ் டுடே எனக்கு ஃப்ரம் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தேட்டரில் பார்த்தவங்களுக்கு தெரியும். அது ஒரு வைபாக ஒரு மாதிரி ஜாலியாக தான் வெளில வர மாதிரி இருந்தது. ஸோ அதே ஃபீல் டிராகன் கொடுக்கணுன்ற ஒரு தாட் இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, அதுதான் சொல்ல வரேன். ராகுல் சார் ட்வீட் போட்டிருக்காரு பாருங்க. மேல அப்படியே ஷேர் பண்ணுங்க. இப்ப என்ன ட்வீட் போட்டிருக்கிறாரு? கேலண்டர் அப்ப மொட்டை மாடையில ஏத்தி விடுங்கப்பா. மேல போடுங்க யாராச்சும். போதுமா? இல்ல போதுமா? நாம என்ன சொன்னோம் அவங்க சொல்லட்டும். ஏன்னா இதை வந்து நம்ம இன்னொரு தடவை வந்து நம்ம சொல்ற மாதிரி டீச்சர் வரட்டும் பாத்துக்கலாம்மா, அவ்வளவுதான். அதுக்குள்ளாட்டியும் அவன் கிளாஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஏதாச்சும் ஒன்று நெகட்டிவ் பரப்பிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக ஒரு 4 to 5 days முன்னாடி இதே மாதிரி தான் அன்னைக்கு ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்தது. ராகுல் வந்து அன்னைக்கு ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டு போனார். அவர் போட்ட போஸ்ட்டை ரீபோஸ்ட் பண்ணிட்டு போனார். இப்போ இன்னைக்கும் அதே மாதிரி இருந்தது. இன்னைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆன்சர். ப்ரோ அவர் என்ன ப்ரோ அங்க வரைக்கும் பேப்பர் கிழிச்சிட்டாரு. எங்க இருந்து பேப்பரை கிழிச்சிட்டாரு? என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. கேலண்டர் ப்ரோ. இப்ப கேலண்டர் இப்ப நமக்கு கிடைக்காம இருக்கா? என் வீட்லயே 4 கேலண்டர், என் வீட்லயே 4 கேலண்டர் சும்மா தான் கிடக்கு இந்த வருஷம். அந்த அளவுக்கு வேஸ்டா போகுது. இன்னைக்கு யாரு கேலண்டர் இந்த கேலண்டர் யூஸ் பண்றான்? இதை கிழிச்சா என்ன கிளிக்காட்டி என்ன? அவருக்கு இந்த தேடு தான் முக்கியமா? இல்ல புரியல. யாருக்கு என்னென்னமோ கவலை, இவர் எதை கவலைப்படுறாரு பாத்தீங்களா? அவ்வளவு கோடி ரூபாய் போட்டு படம் எடுக்கிறாங்க, ரிலீஸ் பண்றாங்க. 100 ரூபாய் வரத்து கேலண்டராங்க பாக்குவாரு அவரு. ஏதோ என் ராசிக்கு நன்மைன்னு போட்டுருக்கு. சொன்னேன். நம்ம சொன்னா யாரு சொன்னா நம்ப போறது கிடையாது. அதனால ஆபீஸ்ல டீச்சர் வரட்டும் பாத்துக்கலாம்னு சொன்னதாதான். ஏன்னா நியூ இயர் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னோம்ல, அதனால அது அப்படியே அமைதியா இருந்துக்கும். அந்த நியூ இயர்க்கு அடுத்த நாள் ஸ்பேஸ் போட்டு சொன்னோம்ல, டீச்சர் வரட்டும் மிச்சத்தையும் பேசிக்குவோம். ஆனா அன்னைக்கு ஜாட்டுக்குமே நான் பயங்கரமா ஹோப்ல தான் ப்ரோ வெயிட் பண்றேன். ஜாட்டு, இட்லி கடை, ஃபர்ஸ்ட் ஜிபியூ தான். ஒரே ஒரு டவுட். இல்ல இப்போ இவரோட டிஸ்ட்ரிபியூட்டர் தானே, நான் தானே டிஸ்ட்ரிபியூட்டர் தானே ப்ரோ. ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து ஏன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க? இல்ல என்னன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து பிஆர் ஒர்க் பண்றதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இங்கிட்ட வந்து D1ல இருந்து பர்மிஷன் வரல.
ஏன்னா அவங்க அக்ரிமெண்ட் போடும்போதே இந்த படம் பண்ணும்போது எப்படி எப்படி எல்லாமே இவங்க கேட்டு தான் பண்றோங்கிற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல பொறுமையாக தான் வரும். இந்த டீசர்ல இருந்து அவங்க ப்ரொமோஷன் பண்ண போறாங்க. இவர் வந்து ஒரு ஏரியாவுக்கு மட்டும் டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா 3 படம் 3மே வாங்கிட்டாரு இவர். ஆந்திரா, தெலுங்கானா மட்டும் தான் மைத்திரி ரிலீஸ் பண்றாங்க. ஹிந்தியில வந்து டி சீரிஸ் அவங்க ரிலீஸ் பண்றாங்க. ஓவர்சீஸ் எல்லாமே வித்துட்டாங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பார்ஸ் ஃபிலிம்ஸ் தான் டோட்டலாக வாங்கியிருக்கிறாங்க. எல்லா ஏரியாவிலும் 4 சீசன்லேருந்து தனித்தனி இண்டிவிஜுவல் ஏரியாவும் வித்துட்டாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து இவருக்கு டோட்டலாக இந்த படத்தை வரைக்கும் தமிழ் எல்லாமே இவரும் சேர்த்து டிசைட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இந்த படத்தில் வந்து இவர் வந்து 50% ஷேர் மாதிரி தான் இப்போ. ஏன்னா முக்கியமான 3 ஏரியா பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருக்கிறாருல, ரொம்ப பெரிய தொகை. அதுவும் அதை கொடுத்து வாங்கியிருக்கிறாருங்கிறப்ப இவருக்கு தெரியாமல் இவர் தான் ரிலீஸ் டேட்டே ஃபிக்ஸ் பண்ண சொல்ல போனால் ஏப்ரல் 10ங்கிறதே இவர் தான் கேட்கணும். ஏன்னா இவருக்கு தானே இப்போ போட்ட காசு எடுக்கிறது முதல்ல முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு லாபம் வந்துடும், டிஜிட்டல் சேட்டலைட்லேயே லாபம் வந்துடும். என்ன ப்ரோ ஏப்ரல் 9th இப்ப 10th ஏப்ரல் 10 தாங்க அப்பையிலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. ஏப்ரல் 9ங்கிறது பிரீமியர் தான். பிரீமியர் ப்ரோ அது. அன்னைக்கு சுகுமார் ப்ரோ தோழர் அந்த 9th எல்லாம் வந்து 1 வீக் இருக்கும்போது ரிவீல் பண்ணுவாங்க ப்ரோ, ஷோ டைமிங்ஸ் அதெல்லாம். லாஸ்ட் 2 days 3 days முன்னாடி தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன். என்னையா அது கொஞ்ச நேரம் கழிச்சு மேட்ச் பார்த்தா பொஸ்கன் இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. ப்ரோ இப்பதான் பாக்குறேன். அப்ப ஸ்கோர் நான் வேற ரோஹித் ஜெயிச்சிரோட பார்த்தா இப்படி முக்கிட்டு இருக்கானுங்க. நான் சரி உங்களுக்கு அப்பவே சொல்லலாம்னு பார்த்தேன். எல்லாம் சின்ன பேசினோம். இல்ல திடீர்னு அது வடிவேலு காமெடி மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வரைக்கும் பேசிட்டு ஸ்கோர் என்னன்னு போய் பார்த்தா ஒரு கேட்ச் விட்டாங்கல்ல, அதான் டர்னிங் பாயிண்ட். இல்ல ப்ரோ, கில்லும் ரோஹித்துமே நல்ல ஓப்பனிங் தான் பண்ணானுங்க, நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தானுங்க. ஒன்ஸ் வீக்கே உள்ள வந்தாப்புல அவ்வளவுதான், 2 பேருமே டெஸ்ட்லோ ஆட ஆரம்பிச்சானுங்க. அந்த ஆப்போசிட்ல இருக்க ஒருத்தன் பவுலர் வந்தானா ரிசர்ச் ரோசைன்னு நினைக்கிறேன், அவன் சூப்பரா போட்டான். அவனை வேற நம்ம ட்ரீம் லெவலில் வேற எடுத்து வச்சிருந்தோமா, ஒரு மாதிரி டபுள் த மைண்டா போச்சு. இவனு விக்கெட் எடுக்கணும், அதே நேரத்தில் நம்ம ஆளுங்களும் அடிக்கணுன்ற மாதிரி. அப்போ பேசாம ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். 66 ரன் 87 பால்ல. ஓகே, எப்படி இருந்தாலும் அடிச்சிருவாங்க. இந்த சகீபுக்கோ ரஹ்மானோ ஒரு இல்ல ப்ரோ, நினைக்கிறேன். இது வந்து என்னன்னா, இது வந்து நமக்கு ரன் ரேட்ல பயங்கரமா அடிவாங்க ப்ரோ. ஒரு எவ்வளவு சீக்கிரம் நம்ம முடிக்கிறோமோ நம்ம பிளஸ் ரன் வந்துரும் நீ ரன் ரேட்டை யோசிக்கிற. நியூசிலாந்து பாகிஸ்தான் கூட என்ன பண்ண போறான்னு நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. இல்ல பாகிஸ்தான்லாம் அடிச்சிருவானுங்க. இல்ல பாகிஸ்தான் ஜெயிச்சிருவாங்க நினைக்கிறேன். நியூசிலாந்து நமக்கு 3 பேர் தான், நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா, 3 பேர் தான் நமக்கு டஃப். செமிஃபைனல் போனாதானே சவுத் ஆப்பிரிக்கா. இல்ல ப்ரோ, இந்தியா செமிஃபைனல் போயிடும். பாகிஸ்தானை வின் பண்ணிட்டாலே நம்ம செமிஃபைனல் தானே அடுத்து. சரி, அப்படியே கட் பண்ணிட்டு ட்ரிஷியம்க்கு ஏங்க இல்ல இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்க? செமிஃபைனல் கூட போகாதுங்களா? ஏங்க இல்ல போயிடுவாங்க. அஜித் குமார் ஃபைனல் கன்ஃபார்ம். ஸ்போர்ட்ஸ்ல இருந்து அப்படியே த்ரிஷியம்க்கு வாங்க, த்ரிஷியம் கற்பனைக்கு வாங்க. அவர் மாவீரன் துடிக்கிறார். இல்ல மாவீரன் ப்ரோ, ஆர்ஜே விசால ப்ரோ இந்த கிரிக்கெட் டாபிக்கே இங்க எடுக்க விடாம கூடாதுன்னு சபதவாரம் எடுத்திருக்காங்க. இல்ல எனக்காவது பரவாயில்ல, அவரு ஆர்ஜே அதுலயும் பேசணுமா? அது எப்படின்னு தெரியல. இன்ட்ரெஸ்ட் இல்லாம எப்படி பேச போறாரு? அதுதான் வரலன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அன்னைக்கு சொன்னாரு, அதனாலதான் வரல. இல்ல வந்தாரு, திருப்பி தூக்கி வெளியே போறாரு. உங்களோட கற்பனையை சொல்லுங்க, திருஷ்யம் 3 எப்படி இருக்கு அவங்க கற்பனையை சொல்லுங்க. யாரு, பிரகாஷ் ப்ரோ? இல்ல ஜிபியோ, சாரி மாவீரன் கிடையாது, ஜிபியோ சொல்லுங்க. ஜிபியோ எனக்கு வாரத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு டைட்டில் அன்வான்டடா எனக்கு பெருசா ஐடியா இல்ல ப்ரோ இப்போதைக்கு. ஏன்னா 2வே எனக்கு எல்லாமே அவருக்கு சாதகமா நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் கூட ரிஸ்க் இல்லாம அவர் பாட்டுக்கு இது ஆதி ப்ரோ வந்து இதுக்கு சொன்னார்ல லக்கி பாஸ்கருக்கு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அந்த விஷயம் பார்த்தப்போ 2 கிளைமேக்ஸ்ல. அந்த 1ல அந்த ஃபேமிலி அடிச்சு டார்ச்சர் பண்றது அது எல்லாமே ஒரு மாதிரி ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்துச்சு. அது மாதிரி 2 இல்ல எனக்கு. சரி, பிரின்ஸ் என்ன சொல்றாரு? பிரின்ஸ் ஏன் அமைதியா இருக்காரு பேச ஆரம்பிச்சதுல? யாரு? நம்ம ஸ்பேஸோட பர்னி ப்ரோ எங்க பேசவே இல்ல. பர்னி ப்ரோ தான் சொல்லணும், அங்கேயே பிறந்து விளந்தவரு, இருக்கிற எல்லா இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரையும் பார்த்தவரு. அவர் யோசிப்பாருல ப்ரோ. எப்படி ப்ரோ இருக்குன்னு நினைக்கிறீங்க?
இருக்காரா இல்லையா? அவர் இல்ல போல. நேற்று பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி தான் வேலாயுதம் படம் விமர்ஸ் பாக்குற மாதிரி தான் வருவார் பாருங்க. இல்ல இன்னும் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வந்துருவாரு. சரி முடிச்சிடலாமா ப்ரோ? கரெக்ட். அப்படியே டிராபிக் எடுங்க ப்ரோ. மகிழ்ந்து ப்ரோ கிரிக்கெட் பேசினிருக்கிறவங்கள சேஞ்ச் பண்ணிட்டு கூட்டின்னு வந்துட்டு செலக்டர் தான். அவரு ரெண்டாவது ஏதோ கேட்டாரு, நீக்கு டிராகன் நல்ல எதுக்கு வேலை ஹைப்பா நல்லவனை இருக்கீங்க? கேட்ச் விட்டுட்டான், சந்தோஷம். அப்பா சரி ஜிபி சொல்லுங்க. நீக்கு டிராகன் ஏதோ சொன்னாரு அவரு, எதுக்காக ஹைப்பா இருக்கீங்கன்ற மாதிரி காரணம் கேட்டாரு. ஆமா சொல்லுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நான் சொல்லிட்டு இருந்தேனே ப்ரோ. ஆக்சுவலா நான் நீக் வந்து சாட்டர்டே புக் பண்ணியிருக்கேன். எனக்கு டிராகனோட எக்ஸ்பெக்டேஷன் ஆரம்பத்துலேருந்தே இருக்கு. நீக் வந்து என்னன்னா எனக்கு ஃபீல் குட் படமாக தான் தோணுது. ஸோ இதை பார்த்துட்டு அதை பொறுமையாக பார்த்துக்கலாம். பேஸ்ட் ரிவ்யூஸை பேஸ் பண்ணி இல்லை நமக்கு என்ன ஷோ நியர்பை என்ன கரெக்டாக இருக்குன்றதை பார்த்துக்கலான்றதான் பிளானு. பட் ஃபீல் குட் ஒரு படமாக தான் போகும்னு நினைக்கிறேன். எல்லா ஆடியன்ஸும் கண்டிப்பாக ரீச் ஆகும் ரெண்டு படமுமே. பட் இது வந்து கலெக்ஷன் வைஸும் சரி கமர்ஷியலாகவும் சரி டிராகன் கொஞ்சம் லைக் இதோட கம்பேர் பண்ணுறப்ப தான் சொல்கிறேன் கொஞ்சம் ஓவர் டாப்பாக இருக்குன்றது தோணுது. பட் ஒரு டிரெக்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் இந்த சுந்தர் போட்டிருந்தாருல இப்போ ஒரு டார்கெட் ஆடியன்ஸ்க்காக படம் எடுத்திருக்காரு, அதை ரீச் ஆயிடுச்சுங்க. ஸோ அந்த மாதிரி ரீச் ஆகும் கண்டிப்பாக. நீக் கேரக்டரியில் வந்து என்னன்னா தனுஷ்க்கு இது ஒரு அடுத்த ஹிட்டு தான். லைக் திருச்சி சம்பளம் மாதிரி ஒரு ஃபீல் குட்டாக இருந்தாலே படம் கண்டிப்பாக ஹிட்டு தான். நான் ரெண்டு படத்தையும் தேட்டர் தான் பார்க்க போறேன். நான் நாளைக்கே பார்ப்பேனான்னு தெரியல. முதல்ல நீக்கு தான் பார்ப்பேன் போல. போற பக்கம் பார்த்தா நீக்கு தான் அமையும் போல. ஆனா நான் டிராகனுக்கு தான் கொஞ்சம் ஹைப்பா இருக்கேன். இதை விட ரெண்டுக்குமே ஈக்குவல் ஹைப் தான். நான் டிராகனுக்கு தான் ஹைப்பா இருக்கேன் ஜாஸ்தியா. அவங்க என்னமோ நாங்க இல்ல நீங்க ட்ரைலரை பார்த்துட்டு ப்ரீ ஜட்மெண்ட் பண்ணாதீங்க, நாங்க படத்துல வேற ஒன்று சொல்லியிருப்போம், இது வந்து முக்கியமான கருத்துன்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. நான் இப்ப ஹைப் ஏத்த விரும்பல, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னதான் எடுத்து வச்சிருக்காங்க, ஒரு அதுவே ஒரு தனி ஹைப் ஆயிருக்கு. அப்படி என்னப்பா நீங்க தத்துவத்தை சொல்ல வர போறீங்க? எனக்கு அந்த நேற்று விஜய் சித்தோட ஒரு வீடியோ பார்த்தேன், வர்ஷினி. அதை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் பயங்கர அல்டிமேட்டாக இருக்குது. எனக்கு அந்த டேரக்டர் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்க்குறதுக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு சாஃப்டான டேரக்டர் நினச்சிட்டு இருந்தேன். பட் பயங்கர ஃபன் லவிங்காக இருக்காரு மனுஷன். எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. மேட்ச் பார்க்க போயிட்டாங்களா? எல்லாரும் இல்ல நேற்று ப்ரோ, மேட்ச் பேசிட்டு வேடிக்கை இருந்தங்காட்டி அமைதியா பார்த்துருக்காங்க. இல்ல இல்ல எனக்கு அதுதான் தெரியல. பார்ப்போம். இப்படியே போச்சுன்னா 10 நிமிஷம் பரணி சொல்ற மாதிரி நம்ம சொல்லிடுவோம், முடிச்சிடலாமா? ஏங்க ஏதாவது இல்ல, ட்விஸ்ட் கேளுங்க. கிரிக்கெட்டை பத்தி சீரியஸா பேசிட்டு இருந்தோம், இந்த பக்கம் வண்டி விடுங்கன்னு வந்தா யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. சரி, ஏதாவது கொஸ்டின் கேளுங்க பிரகாஷ் ப்ரோ. கிவ் அவேன்னு சொல்லிட்டு கேளுங்க. சரி நான் ஒரே ஒன்று இல்ல, நான் ஒரே கிவ் ஒன்று அவேன்னு ஒரு Quiz வைங்க வார்த்தையை bro. சொல்லிட்டு கேளுங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. இல்ல இல்ல கிவ்அவே என்னன்னா எல்லா நாளும் தர முடியல. என்னன்னா அதுக்கு ஒரு 3 விஷயம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கேளுங்களேன். நம்ம வந்து அந்த அளவுக்கு பட்ஜெட் அதுக்கு ஒதுக்கிட முடியாது, மொதல் விஷயம். ரெண்டாவது பட்ஜெட் ஒதுக்கி நம்ம பண்றது கூட பிரச்சனை கிடையாது. அது கூட சில நேரம் கிவ்அவே கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா அத்தனை பேத்துக்கு டிக்கெட் புக் பண்ணி தரது இருக்கு பார்த்தீங்களா. அந்த டிக்கெட் புக் பண்றதுல ஒரு பெருங்கொடுமை என்னன்னா டீட்டெயில்ஸ் சொல்ல மாட்டாங்க. நான் வந்து சிட்டி ஸ்க்ரீனு அப்படின்னு சொல்லி சிட்டி ஸ்க்ரீன் நேமு ஷோ டைமு டேட்டு அவைலபிலிட்டி செக் பண்ணிக்க புக்கிங் ஆப் நேம்னு இவ்வளவும் கேட்டிருப்பேன். அவங்க ஜஸ்ட்டு படம் பேர் தேட்டர் பேரை மட்டும் போட்டுருவாங்க. எந்த ஊர்னு கூட போட மாட்டாங்க. டிஎம்ல வந்து சில பல பேர் யார் ஒவ்வொரு தடவையும் கேட்ட நம்ம ஒரு தடவை மெசேஜ் பண்ணி அவங்க அந்த மெசேஜை பார்த்து அதுக்கப்புறம் லேட்டாக ரிப்பேர் பண்ணி நம்ம ஒர்க்கில் அதுக்கப்புறம் லேட்டாக அதை பார்த்து ஒவ்வொரு டிக்கெட் தனித்தனியாக புக் பண்ணி அது ஒரு பெரிய வேலை. உண்மையாகவே சொல்கிறேன், டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறதுங்கிறது ஒரு டிக்கெட் புக் பண்ணுறப்ப ஈஸி. அதே வந்து ஒரு 20 டிக்கெட் 30 டிக்கெட் 50 டிக்கெட் புக் பண்ணுறதெல்லாம் ரொம்ப 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 அந்த கஷ்டமான வேலை. இடியாப்ப சிக்கல் மாதிரி. அதுலேயும் சின்ன படங்கள் புக் பண்ணுறப்போ ஒரு கோளாறு இருக்குது. அதை சொல்கிறேன் கேட்டுக்கு என்ன கோளாறுன்னு. இப்போ உதாரணமாக ராக்கெட் டிரைவர்னு ஒரு படத்துக்கு வந்து நான் 50 டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தோம். அந்த 50 டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தப்போ வந்து 30 பேர் படம் பார்த்துட்டாங்க. 20 பேருக்கு வந்து ஷோ கேன்சல் ஆயிடுச்சு. ஷோ பிரேக்குன்னு சொல்லுவோம்ல, 10 பேர் வரலாம் ஷோ பிரேக் ஆகுறதுன்னு. ஆமா ஆமா. இப்போ அவங்க தேட்டர் போய் ஷோ பிரேக் ஆகுதுங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஷோ பிரேக் ஆனதுக்கப்புறம் பிரதர் ராக்கெட் டிரைவருக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தீங்க, ஷோ பிரேக் ஆயிடுச்சு, உங்களுக்கு அது அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிருன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு அடுத்த படத்துக்கு ஏதாவது புக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க.
சரி ரைட் ஓகேன்னு பண்ணுவோம். ஆனால் எனக்கு ஷோ அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாது. பெரும்பாலும் தேட்டர் 10 டிக்கெட் ஷோ பிரேக் ஆச்சுன்னா 2 டிக்கெட் புக் ரீஃபண்ட் ஆகும். 8 தியேட்டர் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நம்ம இது கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா எந்த தேட்டருங்கிறது நமக்கு இந்த ஊருக்கு வந்து ஒவ்வொரு தேட்டரில் ஒவ்வொரு ரூல்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. கரெக்டாக ஷோ பிரேக் ஆகிறது சொல்லவும் மாட்டாங்க, அஃபிஷியலாக இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. 8 டிக்கெட் ரீஃபண்ட் ஆயிருக்காது. ஆனால் என்னன்னா அந்த 10 பேருக்கு சேர்த்து நம்ம திரும்ப ரீபுக் பண்ணுற மாதிரி ஆயிரும். அவங்க வேற ஏதாவது படத்தை கேட்பாங்க, அது பெரிய படத்தை கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். சில நேரம் வந்து ஷோ அவைலபிலிட்டியில் டிக்கெட் இருக்காது, அந்த டிக்கெட் கேட்பாங்க. அது மாதிரி இருக்கும். அது வந்து அதனால தான் டிக்கெட் கிவே கொஞ்சம் லேட்டாக தர்றது. இல்லைன்னா நிறைய ஆர்வம் இருக்குது, தரணுங்கிற எண்ணம்லாம் இருக்குது. அதில் மெயின் சிக்கலே இதுதான். இவ்வளோ வேலைகள் இருக்குது, வேலைப்பாடுகள் அதிகமான இருக்குது. நான் எக்ஸல் சீட்லாம் போட்டு உட்காந்து பண்ணுவேன். அதில் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு உட்காந்து பேரை எடுத்து அதில் அந்த லக்கி வீலில் போட்டு அதை பேரை போட்டு எடுத்து வச்சுட்டு வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தூக்கி உடனே எக்ஸல் சீட்டில் போட்டுட்டு பக்கத்தில் எல்லாத்தையும் உட்காந்து ஒவ்வொரு வேலையாக செஞ்சு அதில் ஒவ்வொன்றும் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் அதை ஹைலைட் பண்ணுவேன். எல்லோ கலரில், ரெட் கலரில், க்ரீன் கலரில் மாற்றி ஹைலைட் பண்ணி வச்சு அது ஒரு கொடூரமான வேலை. அதனால தான் அதை பண்ணுறது இல்லை. உடனே பண்ணேன், பொறுமையாக எப்பயாவது பண்ணுவோம். சப்தம் படம் நல்லா இருந்துச்சுன்னா, எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா பண்ணுவோம். அதுக்கு சரி குட் பை கூப்பன் மாதிரி குத்துலாம்ல ப்ரோ. விவேக் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தார்ல ப்ரோ, கணேஷ் பேசுறதுக்கு அந்த மாதிரி ஒரு இவ்வளோ தரம் ஒரு கிவே கொடுக்குறது. சிவன் ப்ரோ ரொம்ப லோவா கேக்குது. இல்லை ப்ரோ ஆமா எனக்கு விவேக் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தார்ல, கணேஷ் லிமிட் இதெல்லாம் பேசினது. இல்லை கூப்பன் இப்போ சுகன் பேசுறாரான்னு தெரியல, எனக்கு கேட்கல. பேசுறாரு ரொம்ப லோவா கேக்குது. சுகன் பேச சரி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒருத்தர் கேட்டார்ல, யாரு இது கூப்பன் தரலாம்னு கேட்டார்ல. என்னன்னா நம்ம ஒரு படம் பார்க்கணும்னு ஒரு ஆசைப்பட்டு நம்ம ஒரு டிக்கெட் தரோம்னு வச்சுங்களேன், ஒரு குறிப்பிட்ட படத்துக்காக தரோம்னு வச்சுங்களேன். அப்போ அவங்க அந்த படத்தை தானே பார்க்கணும். நம்ம ஒரு கூப்பன் கொடுத்துட்டு அவங்க வந்து வேற ஏதாவது படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணாங்க, பெரிய படத்துக்கு ஏதாவது பார்த்துன்னா, ஏன்னா பெரிய படம் கண்டிப்பாக அவங்க பார்க்க தான் போறாங்க. நம்ம அதை பார்க்க வைக்க சின்ன படத்துக்காக டிக்கெட் கிவே தரோம் அப்படின்னா அந்த சின்ன படத்தை அவங்க பார்க்கணும்ல. அதுக்காக டிக்கெட்டாகவே புக் பண்ணி கொடுத்துரு. அந்த படம் அவங்க போனாங்கிற நமக்கு திருப்தி கிடைக்கும்ல. ஓகே ஓகே ப்ரோ, எனக்கு ஒரு டவுட், அதுதான் இப்ப வந்தேன். இது உங்களோட ஓன் மணியா? நீங்க உங்களுக்கு யாரும் ஸ்பான்சர் பண்றது இல்லையா? ஐ மீன் ப்ரொடக்ஷன் சைட்ல அந்த மாதிரிலாம்? அது எப்பயாவது ரொம்ப ரேருங்க. ஒரு சில படம் மிஞ்சி போனா ரெண்டு படங்களுக்கு வேணா ஒரு வருஷத்துல நான் 10 கிவே தரேன்னா ஒரு டிக்கெட் 2 படத்துக்கு டிக்கெட் கிவே வேணா ஃப்ரீயா வரலாம். ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல ரொம்ப சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து வரும். மற்ற எல்லாம் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டா நம்ம பண்றது தானே. ராக்கெட் டிரைவருக்கு 50 டிக்கெட்டா ப்ரோ கொடுத்தீங்க? ராக்கெட் டிரைவருக்கு வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல கொடுத்தாங்க. அவங்க டிக்கெட் வந்து 25 கொடுத்தாங்க, இன்னொரு நண்பர் 20 கொடுத்தாரு, நம்ம ஒரு 5 சேர்த்துக்கிட்டோம் 50 ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்கு. பர்னி ப்ரோ கொடுக்கணும் சொன்னாரு. ஸ்ரீனிவாசன் ப்ரோ ஏதோ கேட்கணும்னு சொன்னாரு. சொல்லுங்க. தேங்க்ஸ் மாவீரன், நீங்க வாட்ச் பண்ணதுக்கு. இல்ல பிராஸ், எனக்கு என்னன்னா ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி சிக்கல் வர்றப்போ அவங்களுக்கு டைரக்டா வந்து அமௌண்ட் ஜிபே பண்ணிட்டா. இல்ல அதாவது என்னன்னா, அமௌண்ட் ஜிபே பண்ணிட்டா அந்த படத்துக்கு அவங்க போகலைன்னா போனாங்க இல்லையா, நம்ம எதுக்கு நம்ம மன திருப்தின்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம மன திருப்தியில என்னன்னா, நம்ம சின்ன பட்ஜெட் படம் ஒன்று எடுக்கிறோம், ஒருத்தவங்க எடுக்கிறாங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சி போய் சொன்னேன்ல, அதனால ஒரு சின்ன டவுட் அதுக்காக. இல்ல அது என்னன்னா, அது வந்து மன திருப்தி. நமக்கு பணம் அவங்க பணம் 250 ரூபா பணம் வந்துருச்சு அப்படின்னா பெரும்பாலும் நம்ம படத்துக்கு போக மாட்டோம். வண்டியை லெஃப்ட்ல விடு, ரைட்டு, அதான் அமௌண்ட் வந்துருச்சு, வேலை முடிஞ்சு போங்க. அப்ப 100 பேர்த்த கொடுத்தோம்னா கண்டிப்பா 50 பேருக்கு போக மாட்டாங்க. அது நமக்கு ஒரு திருப்தியா இருக்காது. நம்ம கொடுத்தோமா அவங்க அது இல்லைன்னா அவங்க ஒரிஜினலாவே போயிருந்தா கூட நமக்கு அவங்க போயிருப்பாங்களா இல்லையா. ஒரு கதை ஒண்ணு இருக்குல்ல, ஒருத்தர் வந்து சரக்கு சாப்பிட போறது, அதாவது திருப்பதிக்கு போலான்னு இருந்தாங்களாம். திருப்பதிக்கு போயிட்டு இருக்க போது வந்து 2 பேர் நண்பர்கள் போகும்போது ஒருத்தர் வந்து திடீர்னு மலை ஏறும்போது சோம்பேறிப்பட்டுக்கிட்டு, எனக்கு ரொம்ப முடியல, நான் கீழே உட்காந்துக்கிறேன், டயர்டா இருக்கு, சரக்கு சாப்பிட்ற என்ன வந்துச்சு, நான் ஒயிட்ஸாவை பார்த்தோன்னா சரக்கு சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு போனாராம். ஏப்பா நான்லாம் வந்து முடியாது, நான் சாமி பார்க்க வந்தேன், சாமி பார்க்க தான் மேலே போவேன்னு சொல்லிட்டு இன்னொரு நண்பர் மேலே போனாராம். ஆனால் கீழே போன நண்பருக்கு சரக்கு சாப்பிட போகணும், சரக்கு சாப்பிட மனசே வரலையாம். அவன் நேரம் மேலே போயிருப்பானோ, படி ஏறி இருப்பானோ, கோயிலுக்குள்ள நுழைஞ்சிருப்பானோ, சாமியை பார்த்துருப்பானோ அப்படின்னு சாமியை பற்றி என்ன இருக்கும். மேலே போயிட்டு இருந்தவனுக்கு இந்நேரம் அவன் கீழே கடைக்கு போயிருப்பானோ, பாட்டில் திறந்துருப்பானோ, குடிச்சிருப்பானோ, ஒருவேளை போயில் இருந்திருப்பானோன்னு சாமி மறந்துருப்பானோ. அது மாதிரி நம்ம மைண்ட் செட் என்னன்னா, காசை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க படத்துக்கு போயிருப்பாங்களா, போயிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணம் வந்துகிட்டே இருக்கும், குழப்பம் வரும். அதுக்காக டிக்கெட்டை போட்டு நம்ம ரிலாக்ஸ் ஆயிடுறது. ஓகே பிராஸ், நீ நேசிக்கிற விஷயத்துக்கு நீ ஆத்மார்த்தமா இருக்க. ஓகே, இதான் என் டவுட், வேற ஒன்றும் இல்லை, கண்டிப்பா பண்ணிக்க. ராகுல் அவர்கள் ட்வீட் பண்ணியிருந்தாரு, குட் பை அகலி ஏப்ரல் 10 தான் சொல்லி.
நான் இல்ல ஒரு இது அயன் படத்துல சிட்டி இது சிட்டி இப்படி பண்ணிட்டானே நான் கருணா சொல்லுவாரு, டேய் இத மாட்டுறேன் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதேதான் ப்ரோ, அதேதான் இல்ல அதேதான். நான் கொஞ்ச எங்க நேரம் ப்ரோ இல்ல போனீங்க? ஹெட்செட்டை கோவா இல்ல பேசிட்டு எங்க போனீங்க? இல்லங்கிறத ஓகே கழட்டி வச்சுட்டு போயிட்டீங்க போல இருக்கு. நியாயத்துக்கு. ஏதாவது சரி, பரணி ப்ரோ வலைத்தேச்சு ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு பண்ற மாதிரியே தோணுது. இவங்களே ஒண்ணு இல்லங்க, நான் தான் சொல்லிட்டேனே, அவங்க பண்ணாம இருந்தாதான் அதிசயம், அவ்வளவுதான். டெய்லி வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கும், ஏதாவது ஒரு நெகட்டிவா வந்துகிட்டே தான் இருக்கும். 10ஆம் தேதியா, ஏப்ரல் 10 ஏப்ரல் 25 வரைக்கும் வரும். மொத்தம் ஒரு 50 நாளைக்கு டெய்லி கண்டென்ட் வரும். பார்த்துட்டு நம்ம ஆளுங்க டெய்லி நம்மள்ட்ட வந்து கேட்க தான் போறாங்க விளக்கம். எனக்கு ராகுல் அந்த காலண்டர் போட்டோ எடுத்து போட்டிருந்தாப்புல, அதை பார்த்து எனக்கு சிரிப்பான சிரிப்பு. போஸ்ட் வருமா? அதான் ஒருத்தர் கேட்டார், காலண்டர் வேஸ்ட் பண்ணிட்டாரேன்னு கேட்டார். இவர் கவலை இவருக்கு. விடாமுயற்சியில விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே மிக்சடு டாக்லாம் முடிஞ்சு செகண்ட் டே தான் வந்து என்னன்றே தெரிய வரும். ஒரு 4 days ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சாதான் அதோடைய ரிசல்ட்டே தெரியும். ஃபர்ஸ்ட் டேவே வந்து அந்த அளவுக்கு சொன்னாங்க, ஏன்னு தான் தெரியல எனக்கு. உண்மையா வேணும்னே சொன்ன மாதிரியே இருந்தது. இந்த சென்ஸ் படுத்துக்கிச்சு, ஒன்னும் இல்ல, அங்க இல்ல அப்படின்ற மாதிரி வார்த்தையெல்லாம் ஃபர்ஸ்ட் டேவே இப்படிதான் சொல்றாங்கன்னு தெரியல. என்னமோ கட்டங்கட்டி அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. கட்டமெல்லாம் கட்டல, பெரிய கம்பி வச்சு கட்டியிருக்காங்க அவங்க. பிடிக்கலன்னா அப்படிதான் ப்ரோ. இல்ல மத்த ஒன்னே ஒண்ணு இல்ல அப்படி இல்ல. முன்னாடி வந்து ரஜினி ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, நீங்க வந்து ஒரு 90s to 2000 வரைக்கும் இருக்கு. 2000 இல்ல 2005 வரைக்குமே வச்சுக்கலாம். அது ஒரு 15 வருஷம் ரஜினியை பத்தி நீங்க எங்கேயும் தப்பாவே பேச முடியாது, வார்த்தை கூட விட முடியாது. அப்படி ஒரு 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 மிரட்டலான ஒரு ஃபேன் பேஸ்னா வேற மாதிரி இருந்துச்சு ஒரு ஃபேன் பேஸ். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல அஜித்துக்கு அப்படி பயங்கரமா வேற ஒரு 2011 வரைக்கும் வச்சு கூட வச்சுக்கலாம், அது வரைக்கும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. வேற அதாவது இருந்துச்சுன்னா வேற லெவல் ஃபேன்ஸ். அப்போ வந்து நெகட்டிவா பேசணும், ஏதாவது மூலையில ஒருத்தர் 2 பேர் பத்திரிகையில மறைமுகமா எழுதிட்டு என்னென்ன செவுத்துல பாத்ரூம் செவுத்துல இருக்கிற மாதிரி கிறுக்கி விட்டு போயிருவாங்க. அது யாரையும் பாதிக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயத்துக்கு பேர் இல்லாம சொந்த பேர்ல கூட எழுதாம பாதி பேர்ல கிட்டி எழுதிடுவாங்க. ஒரு சில பேர் சொந்த பேர்ல எழுதிட்டு நேரில் போய் கொஞ்சிட்டு நாங்க அப்படி எழுதல இப்படி எழுதலாம் அந்த காரணம் சொல்லிட்டு போயிருவாங்க. இப்போ வந்து அப்படி கிடையாது, எல்லாமே வந்து டோட்டலாவே சோசியல் மீடியா உலகம், வேற எல்லா கையிலயும் மொபைல் வந்துருச்சு, எல்லாமே வேற ஒரு உலகமா மாறிடுச்சு. இப்போ ஃபேன்ஸ் அப்படி கிடையாது, எல்லாமே மெச்சூர்ட் ஆயாச்சு, எல்லாமே வேற லெவல் வந்தாச்சு, எல்லாமே எல்லாத்தையும் கத்துக்கிட்டாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. எல்லாரும் பணமும் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு வகையிலும் நெகட்டிவ்ல பணம் சம்பாதிக்கிறாங்க. வழியை வந்து அவன் 1000 சாமியிலையும் சாமியை வச்சு பாசிட்டிவா 100 வகையில சம்பாதிப்பான், பாசிட்டிவா நெகட்டிவா 1000 வழியில் சம்பாதிப்பான். ஒரு விழா நடக்கிற விழால வந்து இப்போ கும்பமேளா நடக்குது, கும்பமேளால 10 வகையில பாசிட்டிவா ஒருத்தன் ஒரு 100 கோடி சம்பாதிக்கிறோம் அப்படின்னா 1000 வகையில 5000 கோடி சம்பாதிப்பான் கெட்ட வகையில. எல்லாமே இப்போ சாமியை கொண்டு வச்சு நெகட்டிவா பார்க்காத இந்த சோசியல் மீடியா வளர்ந்த காலகட்டத்துல. அது மாதிரி இவங்கலாம் வந்து வளர்ந்தாச்சு. இத்தனை வருஷம் இந்த பத்திரிகை வச்சு டெய்லி சம்பாதிக்கிறதா 80,000 வியூஸ், 1 லட்சம் வியூஸ், 2 லட்சம் வியூஸ், 3 லட்சம் வியூஸ் வந்துகிட்டே இருக்க போகுது. ஒரு 10 மாசத்துக்கு அஜித்தை திட்டுவோம், அடுத்து ஒரு 5 மாசத்துக்கு இன்னொரு நடிகை திட்டுவோம், அதுக்கப்புறம் விஜய் திட்டுவோம், அப்புறம் சூர்யாவை திட்டுவோம், இப்படியே போவோம் அப்படின்னு. அவங்களாம் வந்து தெரிஞ்சு டார்கெட்டடா எல்லாத்தையும் திட்டிட்டு இருக்காங்க. இதுல வந்து அதுல வேற சொல்லிப்பாங்க, முன்னாடி இருந்த மாதிரி ஒரு ஃபயர் இல்ல. அதுல வேற சொல்லிப்பாங்க அஜித் நம்ம நண்பர் தான் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஐயோ நீ நண்பரா, நீ என்னென்னலாம் பேசுறன்னு கேட்டாவே அங்க வந்து பக்கத்துலயே சேர்க்க மாட்டாங்க, இப்படியா நண்பரா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அது நம்ம அஜித்தோட கேரக்டர் தெரியும், அஜித்தோட சொல்லுவாங்க பாத்தீங்களா, பக்கத்துல கூட விட மாட்டாங்க, கேட்டுக்குள்ள கூட விட மாட்டாங்க உன்னை எல்லாம், நீ வந்து நண்பர் சொல்லிட்டு இருக்கீங்கடான்ற மாதிரி தான் இருக்கு. இல்ல நீங்க உனக்கு தெரியல, அது சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லலாம் சில விஷயங்களை. நீங்க வீடியோல பேசுற மாதிரி அவங்க நேர்ல இருக்க மாட்டாங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சிம்பிளா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும். அது புரியுது. ஹம்பிளா இருப்பாங்களா ப்ரோ? நேர்ல ஆமா பிரஸ்ஸோலாம் பாப்போம்ல, நான் பாத்திருக்கேன். எனக்கு முன்னாடி சீட்ல தான் உட்காந்து 3 பேரும் படம் பார்ப்பாங்க. 2 பேர் 3 பேர்ல 2 பேர் தான் வருவாங்க. இவர் சக்திவேல் கூட நான் அதிகமா பார்த்தது இல்லை, இவரு தான் பார்த்திருக்கேன். பிஸ்மியும் இன்னொருத்தர் அந்தனா, அவர் 2 பேரும் நமக்கு முன்னாடி உட்காந்து பார்த்துருப்பாங்க. நேர்ல வேற மாதிரி அவங்க நேர்ல கூலக்குமுது போட்டுட்டானுங்க. 2 பேருமே பாப்போம் ப்ரோ, சாலிகிராமம்ல தான் இருப்பாங்க 2 பேருமே, அடிக்கடி பார்ப்பேன் நான். இல்ல நேர்ல வந்து வேற மாதிரி. அது என்னடா வீடியோல வந்து அதே நீ இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னு தெரியுங்க. நான் வந்து அவங்க வந்து லைவ்ல பேசுறாங்கல்ல இந்த டிவிகள் எல்லாம், அதுல அவங்க பேச்சை பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்து பிரில்லியண்டா பேசுற மாதிரி தெரியும். லைவ்ல பேசும்போது நான் நிறைய டிவி விவாதங்கள்லாம் அவங்களை பார்த்துருக்கேன், அதுல கொஞ்சம் நேச்சுரலா பேசுற மாதிரி இருக்கும். பட் ரெக்கார்டட் வீடியோலாம் என்னாலே புரியல, அவங்க ஒட்டுமொத்தமா அவங்க எழுதி வச்சு வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் தெரியல, அது விட்டுறலாம். நம்ம ஒருத்தர் எவ்வளவு நேரம் பேசுறது, எவ்வளவு மாசம் பேசுறதுன்னு தெரியல. பிஸ்மி வந்து அவரு இன்டர்வியூ கொடுக்கறதுலயே அப்படிதான் பேசுவாப்ல, இன்னும் ஓவரால் பேசுவாப்ல இன்டர்வியூ கொடுக்கல பாத்தீங்கன்னா. அது அப்படிதான் இருக்கும். இல்ல தெரியல, நான் நேர்ல பார்த்த வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கிறாங்க, நல்லா நேச்சுரலா பேசுறாங்க, யாரு மேலே இருக்க மாதிரி தெரியல.
வீடியோல எல்லாரும் நிறைய பேர்த்த பார்த்துட்டேன். எல்லாரும் பிடிச்சி அதனால நான் என்ன சொல்றேன், அது அவங்க பிசினஸ்னு ஆயிருச்சு. அவங்க அவங்க சம்பாதிக்கணும் ஒரு வழியை உருவாக்கிட்டாங்க. அது அவங்க வேலை போய்கிட்டே இருக்கிறாங்க. நெகட்டிவோ பாசிட்டிவோ அதெல்லாம் அவங்க கேர் பண்றதே கிடையாது. அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க அவங்களுக்கு பிசினஸ்ங்கிறேன். சரி, இதே வந்து நான் சொல்ற பாசிட்டிவான ஒரு பாயிண்ட் விஷயம் நடந்துச்சு அதேதான். இல்லையா, பத்மபூஷனுக்கு எதுவும் சொல்லல. அதே மாதிரி அன்னைக்கு ரேசிங்ல வந்து ரேசிங் டீம் தான் அஜித்தோட டீம் ஜெயிச்சாங்க. ஆனா அதை பத்தி ஒரு வார்த்தையும் பேசல. ஏதோ ஒரு அதை வந்து கலாய்ச்சிட்டு போயிட்டாங்க ஏதோ ஒண்ணு. அந்த மாதிரி தான் பண்றாங்க. அதாவது நான் என்ன அதெல்லாம் சொல்றேன், அவங்க பாசிட்டிவ் நியூஸே நெகட்டிவா தான் சொல்லுவாங்க, ட்ரோல் தான் பண்ணுவாங்க. பட் என்னன்னா நான் என்ன அவங்கள்ட்ட பாராட்டு வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம்னு இல்ல, நான் அது கேட்பேன். எல்லாத்துக்கும் அதே மாதிரி பண்ண பரவாயில்லையே. அது வந்து குறிப்பு, அது வந்து அவங்களுக்கும் ஒரு சில இதை வச்சிருக்காங்கல்ல, அது தொடர்ந்து நான்லாம் வந்து இந்த ஜெய்பீம் படத்துல வந்து சூர்யா சொல்ற மாதிரி தான், நீங்க பாராட்டுறீங்களே அப்ப இது தப்பாச்சே அப்படின்னு சொல்லி சூர்யா அவர் வருத்தப்படுவார்ல MS பாஸ்கரை பார்த்து. அது மாதிரி இவங்கெல்லாம் பாராட்டினதான் நம்ம வந்து சந்தேகப்படணும். இல்லைன்னா எனக்கு ஒருத்தர் நண்பர் அனுப்பிச்சு, ஏங்க விடாமுயற்சி சேட்டலைட்ஸ் விற்கலையானாரு. ஏங்க சன் டிவி தான் அவங்க லோகோ போட்டிருக்காங்களேன்னு கேட்டேன். இல்ல ஹிந்தி சேட்டலைட்ஸ் விற்கல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாரு. ஹிந்தி ரைட்ஸ் விற்கலையா படத்துக்கு, டிஜிட்டல் ரைட்ஸ், இது தேட்டருக்கு ரைட்ஸ் விற்கலையா அப்படின்னாரு. என்னங்க டேட்லைட் ரைட்டா டிஜிட்டல் ரைட்ஸ் ஆங்கன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை ஹிந்தி ரைட்ஸ் விற்கலையா அப்படின்னாரு. ஏங்க ஹிந்தி ரைட்ஸை விற்று நாங்கள் பர்னி ஸ்பேஸ்லாம் அப்டேட்லாம் சொன்னோமேங்க, 2 வாரத்தில் HD கூட வந்துடும் சொல்லி பர்னி சொன்னா அப்படிங்க, அன்னைக்கே ஆபத்துன்னு சொன்னாருங்க அப்படின்னு. இல்லை ஸ்பேஸ் நான் கேட்டேன் அப்படிலாம் சொல்லலே இல்லை, நாங்கள் சொன்னோம் பாருங்க ஹிந்தி அதான் ஹிந்தி ரைட்ஸே ஒருத்தர் வாங்கியிருக்காருன்னு அப்டேட்லாம் சொன்னோமேங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு குரூப் விற்கலன்னு சொல்றாங்க அப்படின்னாரு. விற்கலன்னு சொல்றதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு வந்து வித்தது அஃபீஷியலா அவங்க ஒருத்தர் ஆடு போடுறாரு, அவரு ட்ரெய்லரும் விட்டுருக்காரு, ஹிந்தி ட்ரெய்லரு, அவரு ரைட்ஸை வாங்கியிருக்கிறாரு. அது போக ரெண்டாவது வாரத்தில் ஹெச்டியும் ரிலீஸ் பண்ணிட்டாரு அன்அஃபீஷியலா. இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்ப கண் முன்னாடி நடக்கிற ஒரு விஷயத்தை இல்ல ரைட்ஸே போகல அப்படின்னு சொல்லி ஆஃப்டர் ரிலீஸும் வன்மத்தை கேட்கறத நம்ம என்னத்த சொல்றது? அதாவது நான் ஒண்ணுதான் உங்களுக்கு எல்லாம் சொல்ல விரும்புற ஒரே விஷயம், இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து இவ்வளவு சோசியல் மீடியா வளர்ந்துருக்கு இந்த காலகட்டத்திலேயே நிறைய பொய்களை நம்ம கண்ணு முன்னாடியே பரப்பிட்டு இருக்கும் போது நிறைய பொய்களை, உதாரணமா நீங்க ரெட்ரோ படத்துக்கு அவங்க சொன்ன டைட்டில் சொல்லலாம். யாராவது ஞாபகம் இருக்கா ரெட்ரோ படத்துக்கு அவங்க சொன்ன டைட்டில்? கல்ட்டா ப்ரோ? கல்ட்டு. அதுக்கு அவங்களே ஒரு சமாளிப்பும் கொடுத்துருக்காங்களா? அவங்கதான் சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் பேரை மாத்திட்டாங்க. இல்ல வேற யாரும் ஒரு 3 பதில் பண்ணிருக்காங்க. வச்சிருப்பாங்க. 3 வார்த்தை வச்சிருப்பாங்க எல்லாத்துக்கும். எப்பவுமே வந்து ஒன்னே வச்சு இவங்க சொன்னதுக்கு அப்புறம் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் மாத்திக்கிட்டதாங்க. ஏங்க இவங்களுக்காக யாராவது மாத்துவாங்களா சொல்லுங்களேன்? நீங்க இவ்வளவு கோடி போட்டு படம் எடுக்கிறாங்க. இப்ப நானே படம் எடுக்கிறேன், நீங்க ஒரு நியூஸை போட்டீங்க, ஒண்ணு அதை நான் முன்கூட்டியே அந்த நீங்க போட்ட உடனே நான் ரிலீஸ் பண்ணணும் அதை, ஓகேவா? இல்லையா அது அப்படி பொறுமையா வந்துட்டு போகுதுன்னு பொறுமையா ரிலீஸ் பண்ண போறேன், அவ்வளவுதான். நான் அதையே மாத்தணும்? நான் இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க நான் மாத்த முடியும்? அதுல என்ன சஸ்பென்ஸ் ஃபேக்டர் இருக்க போகுது? டைட்டில் தானே அது, கதையா உங்களுக்கு படமா ரிலீஸ் பண்ணிட்டாங்க, மாத்துறதுக்கு என்னத்த சொல்றதுன்னு தெரியல. சரி ரைட்டு விடுங்க பாத்துக்கலாம், அவ்வளவுதான். நான்லாம் ஒண்ணு சொல்றதுதான். இப்ப கவின்லாம் வந்து விக்ரம் கதையெல்லாம் சொல்லி விட்டாங்களா, அந்த மாதிரி எல்லாமே இவங்க எல்லாருமே போய் மாத்தி சொல்லி விட்டுருங்க. ஆனா விக்ரம் கதையா சொன்னாங்க, ஆனா தலைவன் அதை மிஷனா படம் எடுத்துட்டா பாத்தீங்களா? அவ்வளவுதான். விஜய்க்கு அது ஒரு பாசிட்டிவ். அதெல்லாம் விடுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, கவின் நம்ம அஜித்தை விட்டுருங்க. ஏன்னா அஜித் இது பாதிக்க போறது கிடையாது. ஏன்னா அவர் வளர்ந்துட்டாரு, முடிஞ்சு போச்சு. அவர் வந்து அவருக்கே அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நம்ம மேல போகணும்னு நானும் அடுத்து வளர்ற நடிகர்கள் டார்கெட் பண்றாங்க. அதுக்காக வச்சு யாராவது அதுக்கு சேர்த்து யாரையும் திட்டாதீங்கன்னு தான் சொல்றாரு. இல்ல அது வந்து எஸ்கே வந்து ஆக்சுவலி சம் கான்ட்ரவர்சி வரப்போ வந்து இறக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து எஸ்கே ஓடுது வேற மாதிரி இப்போ இது போயிட்டு இருக்கோம், உடனே வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இப்படி போறாங்க. ஓ நம்ம வந்து அப்படி அடுத்த லைனை பிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அடுத்த லைனை பிடிச்சிட்டு இருக்காங்க. அது தெளிவா நல்லா தெளிவாயிடுறாங்க எப்படி சம்பாதிக்கலான்ட்டு. பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் ப்ரோ. சொல்லுங்க பிரதர். உங்களோட முடிவை நான் மாற்ற விரும்பல, அது உங்களோட முடிவு என்னமோ அதை நீங்கள் பண்ணுங்க. பட் நான் ஒரு சஜஷனாக ரெக்வெஸ்ட் கேட்குறேன். சப்போஸ் நீங்கள் வந்து குட் பேட் வந்து அங்கே தான் மெகா ஸ்டாரில் தான் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக பாருங்கள். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் சென்னைக்கு வர மாதிரி இருந்ததுன்னா நம்ம எல்லாரும் ஒன்றா போகலாம். வெற்றி தேட்டரில் போகலாம், குரோம்பேட்டை வெற்றியில் பயங்கரமாக இருக்கும். மேபி நீங்கள் வர மாதிரி இருந்தால் மட்டும் சொல்கிறேன். நானும் ஒரு தலைப்படம் உங்களோட சேர்ந்து பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஹலோ, இந்த ஸ்பேஸ்லயே அநியாயத்துக்கு பாசக்காரர் சுகன் ப்ரோ தான் நீர் வந்துருச்சு. அதாவது பிரீமியர் போடலனா இல்ல பிரீமியர் பிரேக் ஆகுதுனா சுகன் ப்ரோ அவர் உங்களுக்கு பலம் சொல்லும் போதே எப்படி பிரீமியர் சொன்னதே கேட்கலங்க.
பிரீமியர்னு சொல்றீங்க. அப்ப எதுனா சொல்ல வரீங்க? ப்ரோ நீங்க பேசுனது அப்ப கேட்கல ப்ரோ, கேட்கலையா? பிரேக் நான் சொன்னது ஆகுது. எதுவுமே ஆமா கேட்கலையா? பிரீமியர்னு ஆரம்பிச்சது மட்டும் தான் ஏங்க கேட்டுச்சு. சனார் இல்ல மாதிரி பேசினாரு ஜிபிஓ இல்ல அந்த சிதம்பரம் மாதிரி கேக்குது பிரதர், bro. நான் என்ன சொன்னேன்னா பிரீமியர் திருச்சியில போடலைன்னா கண்டிப்பா நான் சென்னைக்கு வந்து பாக்குறேன். இதுக்காக நீங்க கேட்டதுக்காகவே வரேன். பிரீமியர் போட்டாங்கன்னா நம்ம இங்கேயே பாத்துக்கலாம். ஏன்னா இதுக்காக பிரீமியர் இங்கே ஷோ போடுறாங்கிறப்ப நம்ம அதுக்கு மேலே அலைஞ்சு ஒரு யூஸ் கிடையாது இல்ல. இங்கேயே போட்டாங்கன்னா இங்கேயே பார்த்தேன். ஒருவேளை இல்லை கடைசி கட்டத்துல எதுவும் இல்லை சொதப்பல் அப்படின்னா நான் கண்டிப்பா சென்னையில நீங்க சொன்ன மாதிரியே வந்து பாக்குறேன். சென்னையில இல்லைனாலும் நம்ம எல்லாம் சேர்ந்து பரணி உங்களுக்கு ஊருக்கு சேர்த்து போயிடுவோம். டிக்கெட் போட்டு நம்ம நகரி போயிடலாம். பரணி ஊருக்கு சரி போயிடுவோம். ப்ரோ, நகரி போயிடலாம். நீங்க நீங்க வரப்போ பரணி 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 வந்து ப்ரோ கூப்பிட்டு வந்துருங்க, சீனியனாவும் கூப்பிட்டு வந்துருங்க எல்லாரையும். வருவோம் எல்லாமே வந்துருவோம். என்னமோ நடுவுல டிக்கெட் மட்டும் அஜித் எடு குமார் ப்ரோ, ப்ரோ கூப்பிடுறாரு. எங்கிருந்தாலும் வந்துடுறேன். அஜித் குமார் ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஃபேன்ஸ் மீட்டா? ஆமா, சினிடாக் ஃபேன்ஸ் மீட். ஒன்று பண்ணுவோம் இருங்க, 50 டிக்கெட்டை போட்டுருவோம் நகரில, வாங்க பாத்துக்கலாம். ஆமா ஜிவிக்கும் சேர்த்து ஒரு டிக்கெட் போட்டுறேன், நான் போடுறேன் ப்ரோ ஜிவி ப்ரோ உங்களுக்கு. கூட்டு சரிங்களா? போங்க ப்ரோ. ஒரு டிக்கெட் வந்துருங்க 500 கிளம்பி. ரூபாண்ணா. அவரு அங்க வரும் தானே தேட்டர், அவர் தேட்டர் தான், நான் டிக்கெட் வாங்கிடலாம் உங்களுக்கு. சரி ஓகே. இல்ல அஜித் குமார் ப்ரோ என்ன சொல்ல வந்தீங்க? அவர் உங்க கூட கட்சியில நீங்க டிக்கெட் எடுத்து வைப்பீங்கன்னாரு. இல்ல நானே வந்து தமிழ்நாட்டுல தான் போய் பார்க்கலான்னு இருக்கேன். பிரீமியர் ஷோ, அங்கே பெய்ட் பிரீமியர் ஷோ போட்டாங்கன்னா அங்கே தான் போகலான்னு இருக்கேன். மோஸ்ட் ப்ராபபிளி சென்னை. இல்ல பாரு, நமக்கு எனக்கு தெரிஞ்சு நான் நம்ம ஊர்லயே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம். நம்ம ஊர்லயே போட்டாலும் எனக்கு திருச்சி வர்றது 8 மணி நேரம், இங்க சென்னை போறது 12 மணி நேரம். இங்க வாங்க, இப்படி வந்து நாமக்கல் ஏன் அவ்வளவு போவோம். கஷ்டப்படுற? கோயம்புத்தூர் வா, இப்படி வந்து முடிஞ்சு. நாமக்கல் போல வாங்க. ஏன் நாமக்கல் போகணும்? நாமக்கல் எல்லாம் எனக்கு சரி பரணி, இல்ல பரணி, நான் உங்களுக்கு ஒரு வேலையை ஞாபகப்படுத்துறேன். சொல்லுங்க. ரொம்ப நாள் லட்சியில நீங்க சஞ்சீவி நகர் வந்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல, ஆமா, அதனால இங்க வந்துட்டு அந்த வேலையை முடிச்சிட்டு போயிருங்க வாங்க. அது 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 நான் சொல்றேன், நான் தனியா சொல்றேன். அவ்வளவுதான், ஒரு வேலை மிச்சம். அது 2-in-1 பர்பஸா இருக்கும்ல. பரணி ப்ரோ, இல்ல இல்ல கோயம்புத்தூர் வந்துருங்க. அவ்வளவுதான். என்னன்னா என்ன ப்ரோ? கோயம்புத்தூர் வந்துரு ப்ரோ, உனக்கு பக்கம் தானே, நம்ம பாத்துருவோம் இங்க. கோயம்புத்தூர் ரொம்ப பக்கம் ஆக்சுவலா, பட் அங்க யாரையுமே எனக்கு தெரியாது, அதனாலதான். அதான் நான் இருக்கேன்ல, விஷால் ப்ரோ இருக்கவங்கல்ல. விஷால் ப்ரோ மதுரை தானே? விஷால் மதுரை வர சொல்லிடுவான், அவர் வந்துருவாரு. சரி பார்க்கலாம். அங்க எங்கங்க 4 பெய்டு பிரீமியர் இருக்குமா? நான் பெய்டு பிரீமியர் இருந்தாலும் டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியல. அததான் நம்மளுக்கான ஸ்கிரீன் இருக்கே, பிராட்வே. அப்புறம் என்ன பிரச்சனை? சரி பார்க்கலாம். அந்த அங்க டைம் மட்டும் முடிவு எப்படி பண்ணி. ப்ரோ 7 மணிக்கு போடுறாங்க? அது எபிக் போடுறாங்க ப்ரோ, எபிக் ஸ்பெஷல் பெர்மிஷன் இருக்கான். ஏங்க நாளைக்கு எபிக் டிராகனே ஸ்பெஷல் போடுறான். பர்மிஷன். டிராகன் 7 மணிக்கா? எபிக்ல போடுறான், 7 மணிக்கான்னு தெரியல. ஏங்க எப்பிக்ல போடுறான்னா 7 மணிக்கு இருக்காதுங்க. 7 மணிக்கு கேடிஎம் வருமா ஃபர்ஸ்ட்? ஃபர்ஸ்ட் ஷோ எப்போ யூஎஸ்ல? டிராகன் எனி ஐடியா? அதுக்கு நம்ம கிறிஸ்டோபரை தான் கேட்கணும். ஓகே. ஆக்சுவலா நாளைக்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆப்ஷன் வந்து கெட் செட் பேபி, அதுக்கப்புறம் நிலவு கென்மில்ல நெடிகோபம், இது 2 தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரில, எனக்கு கெட் செட் பேபி மேலே நம்பிக்கை இல்லை, பட் நிக்கிலா விமலுக்காக மேபி பார்க்கலாம். பிரின்ஸ் எனக்கு ஒரு டவுட், டாமினிக் எப்போ ஓடிடி வருது? ஆமா ப்ரோ, அதெல்லாம் டாமினிக் என்னாச்சு? 1 மாசம் ஆச்சுல? 1 மாசம் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு. எப்போ வருது ஓடிடி? அது தெரியல, பட் வந்தா சொல்றேன் ப்ரோ. பட் அதுல இருந்த ஒரு ஹீரோயின் தானே இந்த லவ் மேரேஜ்னு ஒரு படத்துல வந்துருக்காங்க, கரெக்டா? அவங்க தானே விக்ரம் பிரபுவோட ஃபர்ஸ்ட் லுக் கூட ரீசெண்டா நல்லா இருந்துச்சுல பாக்குறதுக்கு. எனக்கு விக்ரம் பிரபுவோடது பார்க்கல, பட் இந்த படத்துல அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு டாமினிக்ல. மேக்ஸ் ஷாக்னு நேத்து ஒரு படம் பார்த்தேன், இங்கிலீஷ் படம், இங்கிலீஷ்லேயே தான். 2 பசங்க ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, நடுவுல ஒரு பொண்ணு வருது. இந்த மாதிரி ஒரு டீன் லவ் ட்ராமா தான், நல்லா இருந்துச்சு. பார்க்கணும்னா பாரு, ஸ்நாக் ஷாக். 2024 சரி நானும் எண்டில் சொல்றேன் வந்து அவங்க. டிராகன் 5 ஜிபி இது ஆல்ரெடி பார்த்துட்டாரு, 9 ஜிபி பழைய ஆல்ரெடி 9 10 பார்த்துட்டாரு. அதனால நான் மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். கிஃப்டட்னு ஒரு படம் இருக்கு, அது செம்ம ஃபீல் குட் படம். அது யாராவது பார்க்கணும்னா தயவு செஞ்சு பாருங்க, சூப்பரான படம். 2017 அந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கும். கிறிஸ் கிஃப்டட் ஈவன்ஸ் படம் பேரு. கேப்டன் அமெரிக்கா ஹீரோவா நடிச்சு. கிறிஸ் ஈவன்ஸ் கேப்டன் அமெரிக்கா ஹீரோவா நடிச்சிருப்பாரு. ஒரு சின்ன குழந்தையோட டிராவல், செம்ம படம் ஆக்சுவலா. தயவு செஞ்சு யாராவது டைம் இருந்தா பாருங்க. ப்ரோ, இவங்களே எபிக் ஃபார்மேட்ல வந்து என்லார்ஜ் பண்ணி போடுறாங்க ப்ரோ. எபிக் ஸ்கிரீன்ல வந்து இவங்களே ஸ்கிரீன் என்லார்ஜ் பண்ணி தான் போடுறாங்க, அவங்க ரிலீஸ் பண்ணல.
இல்ல பாருங்களேன் என்லார்ஜ் என்னலாம். பண்ணி போடுவாங்களான்னு தெரியல. பிளாக் ஸ்கிரீன் வரும் அவ்வளவுதான். இல்ல அதுதான் அவங்க வந்து ஃபார்மேட்டே கொடுக்கல, எபிக் ஃபார்மேட்டே கொடுக்கல. இவங்க வந்து நான் அந்த வர 4K வந்து அதுல போடுறாங்களாம். அது ட்வீட் போடுவாங்க போட்டிருக்காங்க. ப்ரோ. அது என்ன பிளாக் பாஸ் வரும் அவ்வளவுதான். அது 5 ஒன்றும் ஷோ அது போடுறாங்க நாளைக்கு. எத்தனை மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷோ? 9 மணிக்கா? அவ்வளவு சீக்கிரம்லாம் போட மாட்டாங்க. 9 மணிக்கு போடுவாங்க. 7 மணிக்கு தான் டவுட். 9 மணிக்கு சொன்னீங்களா? 5 மணி இந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல 9 மணி 9 மணி 5 9:10க்கு மணிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. எபிக்ல 11 மணி. ஓகே 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 சரி ஓகே. சரி பிரகாஷ், நான் முடிச்சிடலாமாண்ணா? முடியாது, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. த பாஸ்ட் 4 நெவர் ஸ்டே minutes extra குவைட் ஆச்சுன்னு அதனோட கவனிக்கல. 3 எப்படி ஆரம்பிக்க போகுது சொல்லுங்க. என்ன ஆரம்பிக்க போகுது? புரியல, என்ன திருஷ்யம் 3 கேட்டாருன்னு எந்த புரியல. பேஸ் பண்ணி ஆரம்பிக்க போகுது? என்ன படத்துக்கு? திருஷ்யம் 3ன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எந்த படத்துக்குன்னு கேட்டா ஓகே. நான் என்ன பதில் சொல்றது? இதே ஓ மம்முட்டி பிளாட் படம் கேட்டிருந்தா டக்குன்னு கேக்குறீங்களா? சொல்லிருப்பாரு. இல்ல அதுதான் மம்முட்டி படமா இருந்தா உடனே காதல விழுகும். திருஷ்யம் அதாவது திருஷ்யம் எல்லாம் ஏங்க இவ்வளவு பெரிய திருஷ்யம் ஹிட். 3 அதுவும் தெளிவா மோகன்லால் சொல்லிடுறேன். படம்னா ஒரு காதல விழுகாது. ஏங்க சும்மாவே அதை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. எனக்கு அப்படியெல்லாம் கிடையாது. மோகன்லால் இப்போ நான் உண்மையிலேயே சொல்றேன், இந்த வருஷத்துல மலையாளத்துல நான் ரொம்ப வெயிட் பண்ற படம்னா எம்புரான். அது டிக்கெட் கிடைக்குமான்னு கூட தெரியல. பாப்போம். இல்ல அந்த பசுபான் சொன்னீங்க. பிளாட் லைன் எப்படி வரும்னு எனக்கு சீரியஸா ஒரு ஐடியா இல்ல. மேபி அந்த திருஷ்யம் 2 ரீவிசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா நான் சொல்றேன். ப்ரோ இப்போ சீனியர் பரணி, நீ 10K ஃபாலோவர்ஸ் எனக்கு ரீச் பண்ணிருக்கியா? ஆமாண்ணா. ஓகே, வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. இன்னில இருந்து உன் ட்விட்டர் கலர் கலரா Congratulations. பார்க்கணும். இந்த பச்சை, சிகப்பு, மஞ்சள் அப்படிலாம். வெறும் லெட்டர் மட்டும் அடிச்சு போடக்கூடாது. நான் இப்பயே எமோஜியா தான் போடுறேன். ஆமா, உனக்கு விளையாட்டு மட்டும் பொம்மை விளையாட்டு விளையாடுற, அந்த எமோஜி யூஸ் பண்ண மாட்டேற. பொம்மை விளையாட்டு வீடியோ கேம் சொல்றீங்களா? ஆமா, அதான் ஒண்ணுமே உன் ட்விட்டர் கலர்ஃபுல்லா பார்க்கணும், அப்படியே ஜனரஞ்சகமா. ஓகே ஓகேண்ணா, இனிமே கரெக்டா போடுறேன். அது என்னன்னா இப்போ மொபைல் போன்ல போட்டோம்னா அந்த எமோஜி சஜஷன்ல காமிக்கும். ஸோ அதனால போட்டுடலாம் ஈஸியா. ஆனா டெஸ்க்டாப்ல போடுறப்ப நம்ம தேடி தேடி எடுக்கணுமா, அது மட்டும் தான் கொஞ்சம் இதாகும். அதை நீ சேவ் பண்ணி வச்சுக்கோ. சேவ் பண்ணி ரீசன்ல இருக்கும் 1 2. சில டைம் நான் ப்ரௌசர் ஃபுல்லா இது கிளியர் பண்ணேன்னா மொத்தமா போயிடும். அதனால தான். சரி போடுறேன், இனிமேல் கண்டிப்பா எமோஜியோட போடுறேன். நான் வந்து நாளைக்கு கிவ்அவே கொடுக்குறேன். அப்புறம் மாவீரன், உங்ககிட்ட ஒரு இது என்ன, அவங்களோட பிக்சர்ல ஜிபியூ வைப்ஸ்னு வச்சிருக்கீங்களா, பார்க்க நல்லா இருக்கு. சூப்பர் ப்ரோ. ஏதாவது பாசிட்டிவா சொல்லுங்க ப்ரோ. நீங்க மட்டும் தான் பாசிட்டிவா சொல்லிருக்கீங்க. ஏன்னா எல்லாரும் திடீர்னு அவர் பேர் மாத்தனோடனே ஒரு டவுட் ஆயிருச்சு. என்னடா இது தக்லீஃப்னு வச்சிருந்தாரு, அப்புறமேட்டு வந்து ரெட்ரோன்னு மாத்தி ஆர்டிஓன்னு கூப்பிட்டுருந்தாங்க, திடீர்னு ஜிபின்னு மாத்திட்டாங்க. அதான் ரெட்ரோ தான் ஆர்டிஓன்னு கூப்பிடுறாங்க எல்லாம். இல்ல ஆர்டிஓன்னு திடீர்னு வச்சிருந்தாரு, ஜிபி அதுக்கப்புறம் ஜிபின்னு ரெட்ரோன்னு கூப்பிட மாத்திட்டாரு. ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லங்க ஆர்டிஓன்னு வைக்கலங்க, அவரு ஆர் பெருசா வச்சு இ சின்னதா போட்டு. இல்ல ப்ரோ, ரெட்ரோ தான், பட் ஆர்டிஓ ஹைலைட் ஆகிற மாதிரி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ரெட்ரோனே மாத்தினாரு. இப்ப ஜிபிக்கு வந்துட்டாரு. இல்ல அடுத்து வரக்கூடிய படத்துக்கு வைக்கிறது தான் நல்லா இருக்கும். அடுத்து எது கரண்ட்ல அடுத்து அப்கமிங் எது இருக்கோ அதை வச்சா அப்படியே போயிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு மாவீரன். கலகலப்புல வர இளவரசி மாதிரி ஒவ்வொரு கெட்டப்ல வந்துட்டு இருக்காரு ஒவ்வொரு வாரம். ஆண்டவர் படத்துக்கு சிறப்பா பண்றேன் ப்ரோ. வீரதீரசுரன் எப்படி வைக்க போறீங்க? சக்திவேல் நாயக்கன்னு வச்சிருவாரு எனக்கு தெரிஞ்சு. தக்லைஃப் வைக்கலாம். விஎஸ்எஸ் விடிஎஸ் விடிஎஸ் சிம்பிளா. என்ன ப்ரோ? ஆமா ப்ரோ. ஆனா இந்த வாட்டி 1 வீக்ல ஜிபியூ டீசர் வரும்ன்றீங்க. அவங்களும் 1 வீக் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப 2 டீசரும் ஒரு நாள்ல வரும் போல. சல்மான் கான் படம். சல்மான் கான் படம் அது வந்து சிக்கந்தர் வந்து ரிலீஸ் மார்ச் 27ங்கிறனால அவங்க விட்டுதான் ஆகணும். நமக்கு இங்க வந்து நமக்கு என்ன கணக்கு? 27 அல்லது 28 அவ்வளவுதான். மொத்தத்துல நமக்கு 2 டீசர் வருது ஹைப்பா அப்படின்னு சொல்றேன். ரைட் ஓகே. அவங்க எனக்கு கடைசியா ஒரு போஸ்ட் விட்டாங்களா, ரீகன்ஃபர்மேஷன் போட்டு. ஸோ இதுக்கு கூட புதுசா ஒரு போஸ்ட் விட மாட்டியா? ஏன் இந்த அநியாயம் பண்ற? இந்த படத்தை முன்னாடி எடுத்திருக்கியா இல்லையா? என்னதான் பண்றீங்க? மறைச்சு வைக்கிறீங்களே தான் தோணுது. பாப்போம் டீசர்லயாச்சும் என்னத்த காமிக்கிறாங்கன்னு வெயிட் பண்றேன். ஓகே ப்ரோ. ப்ரோ காசு கன்ஃபார்மா நெக்ஸ்ட் படம்? இல்ல ஏன் எல்லாரும் ட்வீட் கன்ஃபார்ம் பண்றாங்கன்னு தெரியல. நான் ஏற்கனவே 4 பேர் சொல்லியிருக்கேன். வெங்கட் பிரபு, விஷ்ணுவர்தன் பேசினாங்க.
அடுத்தது வந்து ஆதிக் ரவிச்சந்திரனே லிஸ்ட்ல இருக்கிறாரு, கார்த்திக் சுப்ராஜ் இருக்கிறாரு, இந்த 4 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். பெரும்பாலும் இந்த 4 பேத்துல ஒருத்தர் தான் வர வாய்ப்பு இருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் நடுவில் ஒரு படம் ஒரு கமிட்மெண்ட் ஒன்று பண்ணலான்னு ஐடியா இருந்தாரு, கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இங்க வரலான்னு இருந்தாரு. ஒருவேளை அவரே படம் பண்றாரா இல்ல கார்த்திக் சுப்ராஜ் பண்றாரான்னு தெரியாது. ஆனா வந்து எதுவுமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஏப்ரலுக்கு மேலதான் அவர் கன்ஃபார்ம் பண்றாரு. அஜித் வந்து சைன் பண்றதெல்லாம் இந்த படத்தை 64 பொறுத்த வரைக்கும் ஏப்ரலுக்கு மேலதான் கன்ஃபார்ம் பண்றாரு. இப்போதைக்கு எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. இப்போதைக்கு ஒரே படமான குட் பை டேக்ல வச்சு ப்ரொடக்ஷன் என்ஜாய் யாரா ப்ரோ பண்ணுங்க. இருக்கும்? மைத்திரி அல்லது சத்யஜோதி ஃபிலிம்ஸ் இந்த 2 பேத்துல ஒருத்தவங்க வர வாய்ப்பு இருக்கு. நம்ம அதை நான் நிறைய தடவை அழுத்தி சொல்லிட்டோம். மைத்திரி மூவி மேக்கர்ஸ் அல்லது சத்யஜோதி ஃபிலிம்ஸ் இந்த 2 பேத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முன்னாள்ல இருந்து ரொம்ப வருஷமா சன் பிக்சர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா அது ரொம்ப காலமா ட்ரை பண்றாங்க. நடந்துச்சுன்னா அவங்க அதாவது அவங்க வந்து சேலரியில வந்து அவங்க இவங்க இப்ப வாங்கிட்டு இருக்க சேலரி அவங்க கொடுக்க ஒத்து வந்தாங்கன்னா அவங்க பண்ண வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். அது கடைசி ரொம்ப கம்மியான வாய்ப்பு தான். அதுவும் எனக்கு தெரிஞ்சு மைத்திரியே அடுத்த படமும் தயாரிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. 64 தயாரிக்க அதே ஆதிக்க ரவிச்சந்திரன் வருவாருன்னு நான் ஒரு கெஸ் பண்றேன். அவ்வளவுதான். இந்த 4 பேத்துல அதிகமா வாய்ப்புகள் இருக்கும்னு நம்புறேன். இல்ல ப்ரோ, அடுத்த கேஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் ஆதிக்கம் தான் நல்லா இருக்கும் ப்ரோ. எப்படி அட்லி வந்து என்னன்னா ஒரு கேப் விட்டு விஜய் பண்ணலாம், அந்த மாதிரி நல்லா இருக்கும். தெரியல, எதுவுமே உறுதி இல்லைங்கிற நான். என்னன்னா ஏப்ரல் மாசத்துல மேலதான் அதெல்லாம் உறுதியாகும். அது உறுதியாகிற பட்சத்துல நம்ம அதை பத்தி பேசுவோம். இப்போதைக்கு இது அடுத்த வாரம் டீசர் வரப்போகுது. பக்கத்துல நிறைய அப்டேட்ஸ் வரப்போகுது. மார்ச் ஃபுல்லா அதாவது ஒரு 2-3 வருஷமா என்ஜாய் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், ஏகப்பட்ட பேர் வந்து ஃபேன்ஸ் வந்து ஒரு துடியா துடிச்சிட்டு இருந்தது ஃபுல்லா நடக்க போகுது. ஆனா நடுவுல வந்து இந்த குறிப்பிட்ட செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, இப்ப அது வந்து குழப்பத்தை ஏற்படுத்தாம இருந்தா சரி, அவ்வளவுதான். மாஸ்ங்கிறீங்க கிளாஸ் இல்லையாப்பா அப்படின்னு வருவாங்கல்ல, அவங்க மட்டும் உள்ள வராம இருந்தா, குறுக்க கௌசிக்கு வராம இருந்தா ஒரு ஃபுல் ஃபிளஜ்டு ஃபீஸ்ட் பார்க்கலாம். அவ்வளவுதான். சுகன், உங்ககிட்ட 28ஆம் தேதி நைட் இதே ஸ்பேஸ்ல நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். கண்டிப்பா. இல்ல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த வார்த்தைக்கு இல்லண்ணா, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நம்ம பேக் டு பேக் பண்றதை விட கேஸோட இல்ல அதோட ஃபுல் ஸ்டாப் நைட் 28ஆம் தேதி நைட். சரி, ஓகேண்ணா. நீங்க அன்னைக்கு இப்படி சொல்லணும் திருப்பி, ஓகேவா? அன்னைக்கு நான் நிஜமாவே என்ன மனசு தோன்றதோ அப்படி சொல்றேன் நான். ரைட், ஓகே. பார்ப்போம் 28ஆம் தேதி டீசர் பார்த்துட்டு பார்ப்போம். ஓகே, வேற என்ன ஸ்பெஷல் ஏதாவது கேள்வி இருக்கா? கேப்பல பரணி சொல்ற மாதிரி, பரணி இன்னைக்கு 2 தடவை சொல்லிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். முடிச்சிடலாமா? நான் அதனால முடிச்சிடலாமா? பாவம் முடிஞ்சு அவருக்கு நிறைய சேட்டிங்லாம் இருக்கும். இல்ல பரணி சாட்டிங்ல அவர் கேம் தான் வச்சிருப்பாரு நினைக்கிறேன். பரணி சொல்லுங்க. ஒரு நண்பர் மட்டும் எப்படியாவது வேல்பாய் கொஞ்சம் ஃபுல் ரெக்கார்டிங் கொஞ்சம் மார்ச் மாசம் பிப்ரவரி சொன்னீங்க, இப்ப மார்ச்சுக்குள்ளாச்சும் முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் பல நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணணுமா, ஒரே வீடியோவா ஃபேமிலி குரூப்ல இருந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணணுமா. பிளேலிஸ்ட் ஷேர் பண்ணா யாரும் பார்க்க மாட்டாங்களாம். இவ்வளவு வீடியோவான்னு ஷாக் ஆயிடுறாங்களாம் சொல்ல போறாரு எனக்கு தெரிஞ்சு பரணி. பிப்ரவரி எண்டு டார்கெட்டை தாண்டி மார்ச்சுக்குள்ளாச்சும் முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. முடிச்சிடலாமா? சரிண்ணா, ஓகேண்ணா. இந்த முடிச்சிடலாமா இல்ல அந்த முடிச்சிடலாமா? நான் ஸ்பேஸ முடிச்சிடலாமான்னு கேட்டு ஓகேன்னா சொல்லாதீங்க. நான் கேட்கறேன் அந்த முடிச்சிடலாமா. இல்ல கேட்டுச்சு முடிச்சிடலாம். சரி, ரைட், ஓகே. போஸ்ட் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் லேட் ஆகும் ப்ரோ, அப்பதான் ரிசல்ட் நல்லா வரும். என்னது? அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் லேட் ஆகும், அப்பதான் ரிசல்ட் நல்லா வருகிறாரு. ஆனா போஸ்ட் ப்ரொடக்ஷன் நிப்பாட்டி வச்சிருக்கேன்ட்டாரு பரணி. பாஸ் பண்ணி வச்சிருக்காரா? பாஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன். இது வரைக்கும் பண்ணுனது ஃபுல்லா அனுப்பிச்சு விட்டேன் ஆல்ரெடி பிரகாஷ்நாத். அது நல்லா இருக்கு, பாத்துட்டேன். அது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குது. எனக்கு அதை வந்து அப்படியே நான் ஃபுல் வெர்ஷன் பாத்துட்டேன். அது செம்மையா இருக்கு. நான் நண்பருக்கு ஒருத்தர் அனுப்பியிருக்கேன். அதை அவர் பார்க்க சொல்லி அவர் எப்படி சொல்ல சொல்லியிருக்கேன். நீங்க ஃபுல்லா வெர்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் அனுப்பிடலாம். ஃபேமிலி குரூப்ல இருந்து டோட்டல் குரூப்புக்கு அனுப்பிடலாம். கண்டிப்பா முடிச்சு தரேன். ஓகே, ஓகே, சரி, பை. தேங்க்ஸ் ஆல். நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாளைக்கு 2 படத்தோட ரிவ்யூவோட சந்திக்கலாம். மேபி 3. பை.